الله 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 الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العليم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. போன கிளாஸ் வரைக்கும் அல்பக்ராவுடைய 103 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். இந்த வசனங்கள் எல்லாத்துலேயுமே யூதர்களுடைய வரலாறுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாம் என்ன பண்றோம், யூதர்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்ப 104 இருந்து 121 வரைக்குமான வசனங்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த வசனங்கள் அருளப்பட்ட காலகட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசூல்லா மக்கால இருந்தாங்க. மக்கால இப்படி ஒரு தூதர் வந்திருக்காரு அப்படின்ற உடனே மக்கத்து காஃபிர்கள்ல இருந்து அன்சாரிகள்ல இருந்து, அங்க இருந்த மதினால இருந்த மக்கள்ல இருந்து, அதுக்கப்புறம் யூதர்கள் இருந்து எல்லாருமே வந்து ரசூலாட்ட சந்தேகங்கள் கேட்கறாங்க. இது என்ன, இதோட நிலை என்ன, அவங்க கரெக்டா தான், இவர் உண்மையான தூதர் தானா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்டு செக்லாம் பண்றாங்க. பண்ண வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப ரசூல்லா என்ன பண்ணிட்டாங்க, ஹிஜ்ரத்து செஞ்சு மதினாவுக்கு போயிட்டாங்க. 2 அக்கபாவுடைய உடன்படிக்கைகள் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க மதினாவுக்கு. மதினாவுக்கு வந்து இப்ப ரசூல்லா யாராயிட்டாங்க, மதினாவுடைய ஆட்சி தலைவர் ஆயிட்டாங்க. மதினாவுக்கு ஆட்சி தலைவரா வந்த பிறகு அங்க சுத்தி இருக்கக்கூடிய குலங்களோட ரசூல்லா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊர் என்ன பண்ணணும்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கும். எப்படி ஒப்பந்தம் போட்டுக்கோம்னா, நீங்கள் நானும் ஒண்ணு, நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரிதான். இப்ப வந்து எங்களுக்கு ஒரு ஆள் எதிரினா உங்களுக்கும் எதிரி தான். இன்னைக்கு போடுறாங்களா, இப்ப அமெரிக்கா ஒரு என்ன பண்ணுது, அமெரிக்கா தலைமையில ஒரு டீம் உருவாகுது. அந்த டீமுக்கு அமெரிக்காவுக்கு யார் யாரெல்லாம் எதிரியோ அமெரிக்காவுடைய தோழமை நாட்டுகளுக்கும் அதெல்லாம் எதிரி தான். ஒரு இஸ்லாமிய நாட்டுக்கு ஒரு ஆள் எதிரினா, இஸ்லாமிய நாடுகளுடைய தோழமை நாடுகளுக்கு அவங்களும் எதிரியா இருக்கணும். ஆனா இல்ல. அப்ப அந்த மாதிரி தோழமை நாடுகள் எப்படி இருக்குதோ, அதே மாதிரி ரசூல்லா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய அந்த ஆட்சிக்கு மதீனாவுல வந்து ரசூல்லா மதீனத்துன் நபவியா அது மாறுது. அதுக்கு முன்னாடி எத்ரிபா இருந்துச்சு அந்த ஊரு. அதுக்கப்புறம் ரசூல்லா வந்த பிறகு மதீனாவா மாறுது, பட்டினமாகுது. மதீனத்துன் நபவி, நபியின் பட்டணம் அப்படின்னு மாறுது. அப்ப அந்த ஊரை சுத்தி உள்ள எல்லா குலங்களோடையும் ரசூல்லா ஒப்பந்தம் பண்றாங்க. அப்படி ஒப்பந்தம் செய்யப்பட்ட குலங்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூதர்களுடைய 3 குலங்கள். ஏன்னா பனு கைனுகா, பனு குரைலா, பனு நலீர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 யூத குலங்களோட ரசூல்லா ஒப்பந்தம் பண்றாங்க. என்ன ஒப்பந்தம்னா, உங்களுக்கு யாராவது எதிரியா இருந்தா எங்களுக்கு எதிரி தான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்க இது பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி எங்களோட எதிரிகளோட நீங்க பேசக்கூடாது. எங்க எதிரிகளோட நீங்க உறவாடக்கூடாது. எங்க கூட ஒத்துமையா இருந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒப்பந்தம். பிளஸ் அவங்க யூதர்களா இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சாரமும் செய்யப்படுது. என்ன பிரச்சாரம் அப்படிங்கிறப்ப, ஏற்கனவே இருந்த தூதர்களுடைய மக்கள் தானே அவங்க. வந்து பனு இஸ்ராயலுடைய தூதர்களுக்கு பனு இஸ்ராயலுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் தான் மூசா நபி எல்லாருமே. அப்ப அந்த இதோட தொடர்ச்சி தான் இஸ்லாம் அப்படிங்கிறப்ப, அத அவங்களுக்கு எத்தி வைக்கிறாங்க ரசூல்லா. அப்ப அவங்க ஏத்துக்கல. ஏன் ஏத்துக்கலங்கிற காரணத்த நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரே ஒரு காரணம் தான், பொறாம. எங்க கூட்டத்துல இருந்து தூதர் வந்திருக்கணும். ஆனா அவரு பனு இஸ்மாயில்ல இருந்து வந்துட்டாரு. அரபுகள்ட்ட இருந்து வந்துட்டாரு. இப்படி ஒரு உம்மி நபியை நாங்க ஏத்துக்க மாட்டோங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. சரி, இப்ப வந்த பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாவுடைய சபைகள்ல போய் உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு, சரி நீங்க என்னதான் சொல்றீங்கன்னு நாங்க கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு, அங்க உட்கார்ந்து கேலி கிண்டல் பண்ணுவாங்க. இப்ப அத பத்தி அதுல இருந்து தான் இப்ப நம்ம இந்த வசனங்கள பார்க்க போறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூலு ராயினா வகூலு உன்லுருனா வஸ்மஉ வலில் காஃபிரீன அதாபுன் அலீம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ராயினா என்று சொல்லாதீர்கள், மாறாக உன்லுருனா என்று சொல்லுங்கள். மேலும் கவனத்துடன் செவியுறுங்கள், இந்த நிராகரிப்பாளர்களுக்கோ துன்புறுத்தும் வேதனை உண்டு. அல்லாஹ் என்ன சொல்றான், ராயினா அப்படின்னு சொல்லாதீங்க, உன்லுருனா அப்படின்னு சொல்லுங்க, ரொம்ப கவனமா கேளுங்க, செவியுறுங்கள், இந்த நிராகரிப்பாளர்களுக்கும் துன்புறுத்தும் வேதனை உண்டு அப்படின்னு சொல்றான். இது என்ன நடக்குதுன்னா, சபையில வந்து அவனுங்க உட்கார்ந்துடுறானுங்க. இப்ப அப்ப என்ன பண்றானுங்க, ரசூல்லா உபதேசம் செய்யறாங்க.
இஸ்லாத்தை எத்தி வைக்கிறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க, ரசூல்லா பேசுறாங்க. அப்ப என்ன பண்றானுங்க, ராயினா அப்படிங்கிறானுங்க. ராயினா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருங்க எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல சொன்னா பர்டன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது புரியல அப்படிங்கிற வார்த்தை தான் அது. ஆனா, அந்த வார்த்தையில என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயினாங்கிறத ராயினா அப்படின்னு இழுத்து சொன்னாங்கன்னா, ஒரு மாரி அழுத்தி சொன்னாங்கன்னா, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களின் ஆடுகளை மேய்ப்பவரே அப்படின்னு கூப்பிடுற மாரி. இப்போ ஒரு காமெடி வரும்ல, சூரி காமெடி ஒண்ணு வரும். என்ன பண்ணுவாப்லன்னா, அவர் நின்டுகிட்டு இருப்பாரு. ஒருத்தர் கூப்பிடுவாரு. "ஏய் இங்க வாடா" அப்படின்னு கூப்பிட்ட உடனே, "என்னய்யா?" அப்படின்னு கேட்பான். "என்னய்யா?" அப்படின்ன உடனே கூப்பிட்டு வச்சு அடி அடின்னு அடிச்சுருவான். அடிச்ச உடனே, "என்னய்யா இல்ல அவனையான்னு கேட்டேன்" அப்படிம்பான். இது ஒரு சமாளிப்பு. அந்த இடத்துல என்னையா அப்படின்னு சொல்லி கை காட்டி கேட்டிருந்தா அவன கூப்பிடுறதா அர்த்தம். என்னையா அப்படின்னு நெஞ்சு நிமிர்த்தி கேட்டா என்னையான்னு தான் கேட்கறான்னு அர்த்தம். ஒரே வார்த்தை தான். என்னையாங்கிற ஒரு வார்த்தை தான். என்னையா அவனையான்னு சொல்லலாம். என்னையான்னு அவர பார்த்து கேட்கிற மாரியும் சொல்லலாம். அப்படிப்பட்ட வார்த்தை தான் ராயினா. ராயினாங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்? எனக்கு புரியலன்னு சொல்லலாம். ராயினான்னு அழுத்தி சொன்னா, எங்கள் ஆடுகளின் மேய்ப்பவரேன்னு சொல்லலாம். அப்ப இவனுங்க என்ன சொல்றானுங்க? உண்மையிலேயே இவனுங்க ராயினாங்கிற அர்த்தத்துல சொல்லல. இவனுங்க வேணும்னு தான் பேசுறாங்க. ராயினான்னு அழுத்தி எங்கள் ஆடுகளை மேய்ப்பவரேன்னு அவர கிண்டல் தான் பண்றாங்க. ரசூலுல்லாவ. ஏன்னா என்ன பண்ணுவானுங்க, ரசூலுல்லாஹ் அப்படி இருந்துகிட்டு இருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ பார்த்து. அஸ்ஸலாமு அலைக்கும் நாசமா போவான்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் வலைக்கும் அப்படின்ருவாங்க. உடனே அது சேரும்பாங்க. இப்ப வேணுக்குனே இவனுங்க இந்த மாரி வார்த்தைய சும்மா அழுத்தி அழுத்தி எல்லாம் ரசூலுல்லாஹ பார்த்து எல்லாரும் என்ன சொல்றாங்க? முஸ்லிம்கள் எல்லாரும் சமயனா அத்தாங்கனாம்பாங்க. செவியுற்றோம், கட்டுப்பட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, சமயனா அசைனா அப்படிம்பானுங்க. செவியுற்றோம் மாறு செய்தோம் அப்படின்றவானுங்க. அத்தாங்கனா தான் சொல்ல வரா மாரி. அப்படியே செவியுற்றோம் அப்படின்னா அசைனா அப்படின்றாரு. மாறு செஞ்சோம் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, வஸ்மாகு கைர மஸ்மக் அப்படின்ருவானுங்க. வஸ்மாகுனா என்ன அர்த்தம்னா, அவர் சொல்றத கேளுங்க. இந்த தூதர் சொல்றத கேளுங்கங்கிற மாரியான மீனிங். கைர மஸ்மக்னா கேட்டுட்டு கண்டுக்காம விட்டுருங்க அப்படின்னு வாய்க்குள்ள சொல்லிடுறது. ஃபர்ஸ்ட் வஸ்மக் அப்படின்றது. அவர் சொல்றத கேளுங்கப்பா அப்படின்ட்டு, அப்புறம் கண்டுக்காம விட்டுருங்கப்பா அப்படின்னு கீழ குனிஞ்சு சொல்றது. இப்படியா தங்களுடைய அரிப்ப தீர்த்திக்கிற மாரி ரொம்ப வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு, அந்த மாரிலாம் சபைகள உருவாக்குனாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்? இந்த வார்த்தைகளே தடை செஞ்சுடுறான். அந்த சபைகள்ல. ராயினான்னு சொல்லி நீ இப்படியும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த வார்த்தைய சொல்லாத. அதுக்கு பதிலா இன்னொரு வார்த்தை இருக்கு. உன்லுருன்னா என்னய்யா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா, என்னங்கய்யான்னு கேளு அப்படின்றான் அல்லாஹ். முடிஞ்சிருச்சு. என்னங்கய்யான்னு கேட்டா, என்ன சொல்றீங்க? என்னய்யா சொல்றீங்க? அப்படின்னு கேட்கிற மாரி சொல்லலாம். என்ன சொல்றீங்களா? அப்படின்னு கேட்டுறலாம். அந்த மாரி அல்லாஹ் என்ன பண்றான், ராயினாங்கிற வார்த்தைய தூக்கிட்டு உன்லுர்னா வந்து எங்களுக்கு புரியல. கொஞ்சம் நிதானமா எங்களுக்கு புரியிற மாரி சொல்லுங்க. அப்படிங்கிற மீனிங் உள்ள இன்னொரு வார்த்தைய அல்லாஹ் கத்துக் குடுத்து, இந்த வார்த்தைய அந்த சபையில பேசுங்க. அப்படின்னு அல்லாஹ் சொல்லிக் குடுத்துடுறான். அப்ப சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேற்கொள்ள மறுப்பவர்கள். அவர்கள் வேதம் அருளப் பெற்றவர்களாய் இருந்தாலும் சரி, இறைவனுக்கு இறை கற்பிப்பவர்களாய் இருந்தாலும் சரி, உம் இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு நன்மை உன் மீது இறக்கி அருளப்படுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் தன் கருணையை வழங்க தான் நாடியவர்களையே அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். மேலும் அல்லாஹ் மகத்தான கருணை பொழிபவனாய் இருக்கின்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? வேதம் வழங்கப்பட்டவர்கள். வேதம் வழங்கப்பட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூத கிறிஸ்தவர்கள். இவங்களா இருந்தாலும் சரி. இல்ல இந்த வேத ஞானமே இல்லாத காஃபிர்களா இருந்தாலும் சரி. அவங்கள பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு யார பத்தி சொல்றான்னா, முஸ்லிம்கள் எல்லாரையும் அல்லாஹ் சொல்லல. யாரு பிராக்டிசிங் முஸ்லிமோ அவங்கள பத்தி பேசுறான். பேர்ல முஸ்லிமு வூட்ல வந்து அம்மா, அப்பா வந்து அப்துல்லா இதுன்னுலாம் பேரு வச்சதுனால நம்ம முஸ்லீம் ஆயிற முடியாது. பிராக்டிஸ் பண்ணணும். இஸ்லாத்த பின்பற்றக்கூடிய மக்கள். அப்ப அவங்களுக்கு என்ன சிறப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமா பணிய வாங்குறான். அந்த பணியின் மூலமா என்ன செய்றான்? அவங்களுக்கு சிறப்புகள வழங்குறான். இப்ப ரசூலுல்லாவ அந்த உம்மி சமூகத்த அல்லாஹ் தேர்ந்தெடுத்துட்டான். இந்த தேர்ந்தெடுப்பு இருக்குல்ல, அது இவங்களுக்கு வெறுப்பு தருது. யாருக்கு வெறுப்பு தருது? வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு வெறுப்ப தருது. ஏன்னா என்ன எங்கள்ட்ட இருந்து ஆளு வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு என்ன வெறுப்பு? அதேதான். எங்களுடைய தூதர் இருக்காரு. எங்களுக்கு மார்க்கம் இருக்கு. இது என்ன புதுசா இன்னொரு மார்க்கம்? எங்கள்ல இருந்து கன்டினியூஷன்னா அப்ப ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க. இப்ப இவங்கலாம் எதுக்காண்டி நிராகரிக்கிறாங்க? சேம் அதே பெருமை. மக்கத்து காஃபிர்கள் ஏன் நிராகரிச்சாங்க? அதே பெருமை தான். அபூஜஹல் என்ன சொன்னான்? நாங்க இருக்கிறோம். ப அப்துல் சம்ஸ் குலம், பனு மக்சூம் குலம் நாங்க இருக்கிறோம். நாங்க தான் உயர்ந்த குலம். எங்களுக்கு ஈக்குவலா எங்களுக்கும் போட்டி இருந்துச்சு. மக்காவுடைய இத வச்சு யார் பெருமடிக்கிறதுங்கிறதுல போட்டி இதெல்லாம் இருந்துச்சு. இப்ப இவரு வந்து தூதர் வந்துட்டாருங்கிறாரு. இத எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்? அப்ப இவர் தூதர்னா, ஏன் எங்கள்ட்டலாம் நாங்கலாம் சிறந்தவர்கள் இல்லையா? எங்களுக்கெல்லாம் தூதுத்துவம் கிடைக்கலையே! அப்படின்னு சொல்லி அந்த பொறாமையின் காரணமா தான் என்ன பண்றாங்க, ப இவங்க குறைஷிகள், மக்கத்து காஃபிர்களும் நிராகரிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துருச்சுனா இவங்க வெறுப்பாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனால் தான் நாடியவர்களே அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். அல்லாஹ் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தன்னுடைய கருணையின் வழியா அல்லாஹ் என்ன பண்றான், கருணையை வழங்குறதுக்கு தான் நாடியவர்களே அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். மேலும் அல்லாஹ் மகத்தான கருணை பொழிபவனாய் இருக்கின்றான். இப்ப அல்லாஹ்வுடைய கருணை யார் பக்கம் திரும்பும்? யாருக்கிட்ட நற்பண்புகள் இருக்கோ, யார்கிட்ட பெருமை இல்லையோ, யாருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கோ, யார்கிட்ட தக்வா மேலோங்கி இருக்குதோ அவங்கள பார்த்துதான் இது திரும்பும். இப்ராஹிம் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உலக மக்கள்லயே உங்களை நான் தலைவரா தேர்ந்தெடுத்துட்டேங்கிறான். இறைவா என்னுடைய சந்ததிகளையும் இது சாருமான்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுடைய சந்ததிகள்ல தீயவர்களை இது சாராது அப்படின்றான். அப்ப தீயவர்கள் இல்லாத நல்லவர்கள் யாரு? அப்ப அதை பத்தி இவங்க மூசா நபி சொல்றாங்க, இரையச்சம் உடையவர்கள்ங்கிறான். அல்லாஹ் மேல அச்சம் இருந்து பாவம் செய்யாம பாவங்கள்ல இருந்து விலகி இருக்கிற மக்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இங்க என்ன மேட்டர்னா, இறை நம்பிக்கை கொண்டவங்க எல்லாருமே அல்லாஹ்வை நம்பிட்டாங்கன்னா இறையச்சம் அதுல ஒரு பார்ட். ஆனா இறை அச்சம் இல்லாம இருந்துட்டோம், வெறும் அல்லாஹ்வை நம்புறதா மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோங்கிறனால நம்ம இறை நம்பிக்கையாளர்களா ஆயிட முடியாது. அப்ப அதைத்தான் இங்க அல்லாஹ் சொல்றான். அடுத்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு வசனத்தையாவது நாம் அகற்றி விட்டால் அல்லது மறக்க செய்து விட்டால், அல்லாஹ் என்ன சொல்றான், எந்த ஒரு வசனத்தையாவது நம்ம அகற்றி விட்டால் அல்லது மறக்க செய்து விட்டால் அதற்கு பதிலாக அதனினும் சிறந்த அல்லது அதே போன்ற வேறு வசனத்தை நாம் கொண்டு வருகிறோம். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்றல் உள்ளவன் என்பதை நீங்கள் அறியவில்லையா? இது எதுக்காக சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நாங்க என்ன சும்மாவா இவரை பின்பற்ற மாட்டோங்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இவரு எங்களுடைய தூதர்களுடைய கண்டினியூஷனுங்கிறார், தொடர்ச்சிங்கிறார். இவர் தான் இறுதிங்கிறார். சரி இருக்கட்டும், இவர் எங்களை நம்புறாருல, நாங்க உண்மையாளர்கள் நம்புறாருல, எங்களுடைய வேதம் உண்மைன்னு நம்புறாருல, எங்களுக்கு வந்து தூதர் உண்மைன்னு நம்புறாருல, அப்புறையே எங்களுடைய சட்டங்களை இவர் மாற்றி அமைக்கிறாரு. எங்களுடைய சட்டங்கள்ல நிறைய இருந்தது இவர்கிட்ட இல்லையே. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, யூதர்கள் வெங்காயம் பூண்டெல்லாம் திங்கக்கூடாது. ஏன்னா இவனுங்க சும்மா சும்மா கேள்வி கேட்டு நொசை கட்டிக்கிட்டே இருந்ததுனால அல்லாஹ் என்ன பண்றான், இவங்களுக்கு சில விஷயத்த தடை செஞ்சுட்டான். நிறைய விஷயங்கள், சில நம்ம கறியில சாப்பிடுற கொழுப்பு இருக்குல்ல, கொழுப்பு அவங்களுக்கு ஹராமு. ஒட்டக கறி ஹராமு. சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா அவங்க ஃபுல் டே வேலையே பார்க்கக்கூடாது. ஃபுல் டே அவங்க ஷட் டவுனு. வேலைக்காரியை கூட போய் ஜாமான் வளர்க்குன்னு சொல்லவே கூடாது. வீட்டில் உள்ள எல்லாரும் சும்மா தான் உட்காந்துருக்கணும். அப்போ இந்த மாதிரி பல சட்டங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் மோட்ல அவங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. உதாரணத்துக்கு மது அவங்களுக்கு ஹராம் கிடையாது. யூத கிறிஸ்தவர்களுக்கு மது ஹராம் கிடையாது. அதனால தான் சர்ச்சிலேயே திராட்சை ரசம் புளிஞ்சு கொடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு என்னன்னா, ஊழியம் செய்யறவங்க குடிக்கக்கூடாது. யாரு வந்து இத ஆலயங்களை நிர்வகிக்கிறாங்களோ அவங்க தான் குடிக்கக்கூடாது. அப்ப அதுலயே தெரியுது அது அருவருக்கத்தக்கது குடிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அல்லாஹ் என்ன பண்றான், ஆரம்பத்துல சில சலுகைகளை சில விஷயங்களை கொடுத்திருந்தாலும் பின்னாடி அதை தடை செஞ்சிடறான். ஒட்டு மொத்தமாவே முஸ்லிம்களுக்கு தடை செஞ்சுட்டான். ஆரம்பத்துல இதே மாதிரிதான், தொழுவும் போது குடிக்க கூடாதுன்னா, அப்புறம் என்ன சொன்னான், மொத்தமாவே தடுத்துட்டான், ஹராமுன்ட்டான். அப்ப அவங்களுக்கு ஹராமா இருந்த சில விஷயங்கள் ஹலாலாவும், அவங்களுக்கு ஹலாலா இருந்த சில விஷயங்களை ஹராமாவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கான். இப்ப அதைத்தான் அவங்க கேட்கிறாங்க, எங்களுக்கு வழங்கப்பட்ட தூதர் உண்மை, எங்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் உண்மை, அதை மெய்ப்பிக்கிறதா தான் நீங்க வந்திருக்கதா சொல்றீங்க, அப்புறையே எங்களுடைய சட்டங்களை நீங்க மாத்துறீங்க அப்படின்னு சொல்றான். இதை வந்து என்ன பண்றான், முஸ்லிம்கள்ட்ட போய் கேட்கிறாங்க. முஸ்லிம்கள் எப்படி இருந்தாங்க, இவங்க ஆல்ரெடி வேத நாலேஜ் உள்ளவங்க, இவங்க நம்ம கூட சேர்ந்துட்டாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காண்டி போய் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவங்கள்ட்ட போய் யூதர்கள்ட்டையும் கிறிஸ்தவர்கள் மதீனாவுல இல்ல, யூதர்கள் தான், யூதர்கள்ட்ட போய் பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம பக்கத்துல உள்ள கிறிஸ்தவர்கள்ட்ட போய் பேசுவோம். பேசும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வேத ஞானத்தை சொல்லி பாருங்க, உங்க ஈசா நபியை தான் நாங்க வந்து நம்புறோம், ஈசா நபி திரும்ப வருவார் நாங்களும் நம்புறோம், இப்படி எல்லாம் பேசுறோம்ல. அதே மாதிரி யூதர்கள்ட்டையும் பேசுறாங்க. இப்படி பேசும்போது நாங்க என்ன சும்மாவாப்பா வேணாங்கிறோம், பாரு இப்படிலாம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்பாங்களே. அந்த பாயிண்ட்டுக்கு எல்லாம் ரிப்ளை பண்றான். எப்படி ரிப்ளை பண்றான்னா, எந்த ஒரு வசனத்தையாவது நாம் அகற்றி விட்டால், எதையாவது நான் தூக்குறேன்னா அல்லது மறக்க செய்து விட்டால் அது அவங்கள்ட்ட அழிஞ்சே போயிருக்கும். அவங்களுடைய வேதங்கள்லாம் பாதுகாக்கப்படலை இல்ல, நிறைய வந்து பாதுகாக்கப்படாம திரும்ப திரும்ப புதுப்பிக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த மாதிரி மறக்க செய்து விட்டால் அதற்கு பதிலாக அதனினும் சிறந்த அல்லது அதே போன்ற வேறு வசனத்தை நாம் கொண்டு வருகிறோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், சில விஷயங்களை நான் வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டேன், அந்த வசனங்களை நான் புதுப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை விட சிறந்ததை உன்னை கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நல்லா சொல்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான், நீங்க அதெல்லாம் அறியவில்லையா, நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்றல் உள்ளவன் என்பதை நீங்கள் அறியவில்லையா அப்படின்னு கேட்டுட்டு, வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே உரியது என்பதையும் அவனை தவிர வேறு எந்த பாதுகாவலனும் உதவியாளனும் உங்களுக்கு இல்லை என்பதையும் நீங்கள் அறியவில்லையா அப்படின்னு கேட்கிறான். வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே உரியது. இது 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 என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சர்ச்சிலலாம்
இந்த இங்கே செவ்வாய்க்கிழமை சர்ச்சில் இது பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் எங்கேயாவது அந்த மைக்கு போட்டு அவங்க இது பண்றதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்லுவாங்கன்னா, பரலோகத்துல அதாவது விண்ணுலகில் இருக்கக்கூடிய ராஜ்யம் மண்ணுலகத்திலையும் வரட்டும் அப்படிம்பாங்க. கர்த்தருடைய விண்ணுலக ராஜ்யம் மண்ணுலகத்திலையும் வரட்டும் அப்படிம்பாங்க. ஏன் மண்ணுலகத்துல விண்ணுலக ராஜ்யம் வரணும்? விண்ணுலகத்தை பாக்குறோம், அது ரொம்ப நேர்த்தியா இருக்கு. ஒரு மண்ணுலகத்திலயுமே நேர்த்தியா தான் இருக்கு. சூரிய உதயத்திலேயே சூரிய மறைவுலயே ஏதாவது பிரச்சனை இருக்குதா? மழை பெய்யறதுலயோ நிக்கிறதுலயோ ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இரவு பகல்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா? பூமியினுடைய தண்ணியா இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், என்ன அத்தாட்சியா இருக்கட்டும், மரம் செடி கொடி எல்லாத்துலயுமே அல்லாஹ்வுடைய அந்த இயக்கம், அல்லாஹ் நிர்வகிச்சு அல்லாஹ் ப்ரோகிராம் பண்ண ஒவ்வொன்றும் நேர்த்தியா இருக்கு. ஆனா அல்லாஹ் யாருக்கு நான் உனக்கு ரூல்ஸ் மட்டும் தரேன், நீ ஃபாலோ பண்ணுன்னு சலுகை கொடுத்தானோ, யாருக்கு சுய அதிகாரம் கொடுத்தானோ அவன் மட்டும் தான் நேர்த்தி இல்லாம இருக்கு. மத்த எல்லாமே அதனுடைய இயல்புலயே அதை ஃபாலோ பண்ணுது. நம்ம தான் இயல்புக்கு மாற்றமா நடந்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? வேதத்தையும் தூதரையும் அனுப்பி இப்படி ஒரு வழிகாட்டுதலை கொடுத்து இதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்றான். உலகம் முழுக்க நான் சொல்ற மாதிரி நடந்துகிட்டேன்னா அமைதியா இருக்குண்டாங்கிறான். எந்த பிரச்சனையும் வராது. காவிரி தண்ணிக்காண்டி கர்நாடகாவும் தமிழ்நாடும் அடிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவும் பாகிஸ்தானும் அடிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்காவும் ரஷ்யாவும் அடிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த நாடுகளும் எந்த ஊர்களும் யாருக்கும் மத்தியிலே பிரச்சனையே இருக்காது. இஸ்லாம் மட்டும் அமல்படுத்தப்பட்டுச்சுன்னா, இஸ்லாம் உலகம் முழுக்க நேர்த்தியா நீதியா கொண்டு வந்து சேர்க்கப்பட்டுருச்சுன்னா, ஜாதி பிரச்சனைகள் வருமா? நிறவெறி பிரச்சனைகள் வருமா? இன பிரச்சனைகள் வருமா? எதுவுமே வராது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? வானங்களுக்கும் பூமிக்கும் நான் தான் அதிபதின்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா முன்னாடி உள்ள வேதம் உடையவர்களுக்கு தெரியும். அதுக்காக தான் தூதர்கள் வந்தாங்க. எந்த தூதராவது வெறுமனே வந்து சும்மா ஆன்மீகத்தை மட்டும் பேசிட்டு போயிருக்காரா? இவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் போர் செய்தார், வாளை ஏந்தினார், சண்டை போட்டார். தாவூது என்ன பண்ணாரு? மூசா என்ன பண்ணாரு? கடல் கடந்து வந்துட்டு சும்மா உட்கார்ந்திருந்தாரு. ஒவ்வொரு ஊரையும் படையெடுத்து தான் போனாரு. கூட்டு போனது அகதி கூட்டம். எகிப்துக்கு போனது அகதி கூட்டம். அவங்கள மீட்டு கொண்டு வந்து அவங்கள வச்சே சண்டை போட்டு ஊர்களை கைப்பற்றினார்ல. அதுக்கு பேர் என்ன? சண்டை தான் போட்டாரு, கைப்பற்ற தான் செஞ்சாரு, போர் செய்யத்தான் செஞ்சாரு. சரி, தூதர்களை விட்டுருவோம், சாமானிய மனிதர்கள் எடுத்துப்போம். இங்க 100, 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜா ராணிலாம் என்ன பண்ணாங்க? செஸ் விளையாடினாங்களா? கேரம் போர்டு விளையாடி நாளையும் ஜெயிச்சாங்களா? போர் தானே செஞ்சாங்க. அப்ப எல்லாரும் செஞ்ச விஷயங்களை தான் இவங்களும் செய்யறாங்க. என்ன ஒரு விஷயம் மாற்றம் அப்படின்னு சொன்னா, இங்க சத்தியத்தை கொண்டு ஆட்சிகள் இல்ல, அவங்க கொண்டு வந்து சத்தியத்தை கொண்டு ஆட்சி செஞ்சாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். அது சத்தியமா இல்லையாங்கிறத வாங்க கம்பேர் பண்ணி டிபேட் பண்ணி பாத்துக்கோ. அவங்க கொண்டு வந்த சட்டத்திட்டங்களை வச்சு பார்ப்போம், நீ கொண்டு வந்த சட்டத்திட்டங்களையும் வச்சு பார்ப்போம். மனிதன் மனிதனுக்காக இயற்றிய சட்டத்தையும் இறைவன் மனிதனுக்காக இயற்றிய சட்டத்தையும் பார்ப்போம். ரெண்டுல எது நீதியானது? வா சோழி போட்டு பார்ப்போங்கிற மாதிரி தான் கூப்பிடுறேன். அப்ப அந்த மாதிரிதான் எதார்த்தம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே உரியது என்பதையும், அவனை தவிர வேறு எந்த பாதுகாவலனும் உதவியாளனும் உங்களுக்கு இல்லை என்பதையும் நீங்கள் அறியவில்லையா? இதை யூதர்களை பார்த்தும், கிறிஸ்தவர்களை பார்த்தும், முஸ்லிம்களை பார்த்தும் அல்லாஹ் கேட்கிறேன். இன்னைக்கு வேதத்தை தூக்கி போட்டோம். முஸ்லிம்கள்ட்ட போய் உங்களுடைய அதிகாரம் என்ன, அதாவது உங்களுடைய அரசியல் என்ன அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றாங்க? ஒரு ஆள்கிட்ட போய், ஒரு முஸ்லீம் ஆள்கிட்ட போய் இஸ்லாம் எந்த விதமான அரசியல் கொள்கையை பேசுது அப்படின்னு கேட்டா, அது அது வந்து ஜனநாயகத்தையும் பேசுகிறது, கம்யூனிசத்தையும் பேசுகிறது, அப்படி இருக்கிறது, இப்படி அரசியலை பத்தின புரிதலே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. போய் கேட்டா, அதாவது இஸ்லாம் ஒரு அரசியல சொல்லுது, அந்த அரசியல் நேர்த்தியா இருக்கு, ரசூலுல்லாஹ் வந்து செஞ்சு காட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த அரசியலை பத்தி யாரும் பேசுறது இல்ல. எந்த அரசியலை பத்தி மக்கள் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, யாருக்கு ஓட்டு போடலாம், பெரிய சைத்தானை விட சின்ன சைத்தானை தேர்ந்தெடுக்கிறதுல இவங்க கவனம் ஃபுல்லா இருக்குதே தவிர, யதார்த்தத்துல இஸ்லாம் என்ன சொல்லுது, அல்லாஹ் என்ன சொல்றான்னு விட்டுட்டாங்க. சைத்தான் பின்னாடிதான் நிக்கிறான். அது பெருசா சின்னதாங்கிறதுல தான் போட்டியே. அப்ப அப்படியான நிலையில முஸ்லிம்களுடைய நிலை மாறி இருக்குது. அப்ப அல்லாஹ் இதைதான் கேட்கிறான். அது அவனுக்குரியது. ஆட்சி அதிகாரங்கிறது அவனுக்குரியது. அப்ப அதை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், இதற்கு முன்னால் மூசாவிடம் வினவப்பட்டது போல இப்பொழுது நீங்கள் உங்கள் இறை தூதரிடம் வினவ விரும்புகிறீர்களா? அதேதான். இவங்க வந்து கேட்கறாங்களே, இவங்க போய் சொல்றாங்க, எங்க தூதரை ஏத்துக்குங்க, இஸ்லாத்தை ஏத்துக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க யூதர்கள், இதை போய் கேளுங்க, இப்படி போய் கேள்வி கேளுங்க, இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குல்லன்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள், அவங்க தூண்டி விட்ட கேள்விகள் பலது இருக்கும். அல்லாஹ்வை பத்தி கேள்வி கேட்பாங்க, ரூஹ பத்தி கேள்வி கேட்பாங்க, ஒவ்வொரு விவகாரங்கள்லயும் கேள்வி வரும். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த கேள்வியை தடுக்கிறான். அவனுங்கள மாதிரி நீ கேள்வி கேட்காத. அவன் எப்படி தெரியுமா கேள்வி கேட்பான்? அதுக்குதான் முன்னாடியே உதாரணம் காட்டிட்டான். மாடை வெட்டுறான்டா, என்ன மாடு, என்ன கலரு, என்ன நிறம், அது அடிபட்டுச்சா, அப்ப ஊறுபட்ட கேள்வி கேட்பான். அவனை மாதிரி நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சுன்னா உனக்கு பிரச்சனைங்கிறான்ல. அதை சொல்லிட்டு சொல்றான், உங்கள் இறை தூதரை வினவ விரும்புகிறீர்களா? உண்மை யாதனில் எவர் இறை நம்பிக்கையுடைய நடத்தையை விட்டுவிட்டு நிராகரிப்பு போக்கை மேற்கொள்கின்றாரோ அவர் நிச்சயமாக நேரான வழியை விட்டு பிறழ்ந்து விட்டார். ஏன்னா இங்க மேட்டர் என்னன்னா, கேள்வி கேட்கிறவங்க எல்லாருமே நல்ல கேள்வி கேட்க மாட்டாங்க.
கேள்வியை நம்ம ரெண்டா புரிஞ்சுக்கலாம். ஆச்சரியமா கேட்கிற கேள்வின்னு ஒண்ணு இருக்கு. என்னது செத்த பிறகு உயிர்ப்பிக்கப்படுவோமா அப்படின்னு கேட்கறது ஒண்ணு இருக்கு. அதே நேரத்துல கிண்டலா கேட்கறது இருக்குது. செத்த பிறகு ஒரு எந்திரிப்பாராம், இவரை வச்சு இதான் அப்படின்னு நக்கலா பேசுறது ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இந்த கேள்வியெல்லாம் நம்ம போய் பெருசுபடுத்தணும்னு வச்சுங்களேன், அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு எல்லாரையும் படைச்சது அல்லாஹ். அல்லாஹ்வை படைச்சது யாருன்னு ஒரு கேள்வி கேட்பான். இப்ப இந்த கேள்வி நிறைய பேருக்கு வரும். இது இது உண்மையிலேயே அர்த்தமற்ற கேள்வி. ஒரு கேள்வி இருக்குன்னு வச்சுங்களேன், சில சில நேரங்கள்ல சில விஷயங்களுக்கு பதில்கள் முற்றுமா இருக்கும். அதான் முடிவா இருக்கும். அதுக்கு மேல தொடர்ந்துச்சுன்னா, இப்ப அல்லாஹ்வை படைச்சது யாருன்னு கேட்கிறேன். அல்லாஹ் இன்னொரு அல்லாஹ் படைச்சிருக்கான்னு வச்சுட்டேன். அப்ப நீ அடுத்த கேள்வி கேட்பீல, அவன யார் படைச்சான்னு கேட்ப. கேள்வி போய்க்கிட்டே தான் இருக்கும். பதில் முற்றும்னா என்ன அர்த்தம்? அவன் சொல்லிட்டான், நான் தான் நிரந்தரமானவன். அவன் ஆன்சர் சொல்லிட்டான், நான் நிரந்தரமானவன். என்னை யாரும் படைக்கல. நான் சாவவும் மாட்டேன். நான் நித்திய ஜீவனு. நான் தான் உன்னை படைச்சிருக்கேன். உனக்கு வாழ்வும் மரணமும் இருக்குது. எனக்கு சிறு தூக்கம் கூட கிடையாது. ஆனா உனக்கு தூக்கம் இருக்குது. எனக்கு கழிவு வெளியேற்றம் கிடையாது. உணவு உற்பத்தி கிடையாது. ஆனா உனக்கு எல்லாமே இருக்குது. உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து நான் படைச்சிருக்கேன். எனக்கு எதுவுமே கிடையாது. நான் நேர்த்தியானவன் அப்படிங்கிறத அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்தி சொல்லிட்டான். இதுக்கு மேல அதுல சந்தேகம் வருதுன்னா, அந்த சந்தேகத்தை ஏற்படுத்தினானா, சரி அந்த சந்தேகத்தினால உனக்கு தீர்வு கிடைக்க போகுதா? அந்த கேள்வினால உனக்கு பதில் என்ன முற்றுமா கிடைக்க போகுது? கிடைக்கவே கிடைக்காது. அப்படி என்ன பண்ணுவ? இந்த கேள்வியை கொண்டு நீ என்ன பண்ண போறன்னா, அல்லாஹ்வை நிராகரிக்க போறன்னு அர்த்தம். நிராகரிக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணும் இல்ல. நிராகரிச்சுட்டு உன் மனம் போன போக்குல போவ. அந்த ரூட்ல போகும்போது உனக்கு என்னென்னலாம் நடக்கும்? நீ உன் இஷ்டத்துக்கு நீ விபச்சாரம் பண்ணுவ, பாவம் பண்ணுவ, எல்லா வேலையும் பார்ப்ப. உனக்கு என்ன தோணுதலோ அதெல்லாம் சரி. உனக்கு என்னெல்லாம் தோணலையோ அதெல்லாம் தப்பு. அப்ப அந்த ரூட்ல நீ போறதுக்கு ஆசைப்படுற. இது தப்பான ரூட்டு. நீ வா அதையும் விவாதிச்சு பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தான் சொல்றான். இப்படி நீ வந்து அவன் கேட்கிற கேள்வி, அவன் சொல்லிக் குடுக்குற கேள்வி எல்லாம் தூக்கிட்டு வந்து கேட்டீன்னா, அது உன்னை இப்படித்தான் திருப்பி விட்டுரும். சில கேள்விக்கு தான் பதில் இருக்கும். அது அறிவுபூர்வமான கேள்வியா இருக்கும். இந்த நக்கல், நையாண்டிக்கு, கிண்டலுக்கு, மறுக்கிறதுக்காகவே கேள்வி கேட்கிறது. உதாரணத்துக்கு சில பேர் கேள்வி கேட்பாங்க. எவனுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவன்லாம் வீட்டை திறந்து போட்டு தூங்கு. ஏன்னா பூட்டாத. அதான் கடவுள் காப்பாத்துவார்ல. ஏன் வீட்டை பூட்டுற? எவ்வளவு தற்குறித்தனமான கேள்வி. இப்படி கேட்டுட்டு அறிவாளித்தனமா கேட்டேன்ல. அதான் அந்த ஒரு படத்துல என்ன பண்ணுவான் வந்து சொல்லிட்டு போவான். "ஆனே உங்க வீட்ல ஒரு காதல்னா வந்து லவ் என்ன வளர்க்குறீங்க? லவ் பேர்ட்ஸ். அப்போ உங்க வீட்ல லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பீங்க. ஆனா உங்க வீட்ல ஒரு லவ் வந்தா ஏத்துக்க மாட்டீங்களா?" அப்படின்ட்டு போவான். கேட்ட உடனே நீ புத்திமதி புண்ணாக்க சொல்லுவ. நாங்க கேட்டுக்கிட்டு போனோமான்னு தூக்கி போட்டு அடிப்பானோ. அந்த மாரி கேள்வி தான் இதெல்லாம். இப்ப என்னன்னா, இவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க? இந்த மாரியான கேள்வி கேட்ட உடனே, அது அறிவுபூர்வமான கேள்வின்னு அவங்க நெனச்சுக்கிறாங்க. ஆனா எதார்த்தத்துல பார்த்தீங்கன்னா, சரி நீ தான் கடவுள் இல்லங்கிறீல. கடவுள் இல்லைல. மனிதன் தான் முக்கியங்கிறீல. மனிதாபிமானம் மிகைக்க செஞ்சுச்சுன்னா, ஓகே தானே உனக்கு? நாங்க தான் கடவுள மிகைக்க செய்றோம். கடவுள பின்பற்றத மிகைக்க செய்றோம். அதுதான் எங்க பிரச்சனை. அதுல தான் நாங்க வந்து வீழ்த்துறோம். அதுல தான் நாங்க வந்து அநீதியாளர்களா இருக்கிறோம். எங்களால தான் வந்து உலகத்துல நெறைய கொலை நடக்குது, குற்றம் நடக்குது அப்படின்னு வச்சுக்க. அப்படியே வச்சுப்போம். நீ மனிதத்த தானே போற்றுற. நீ வீட்ட பூட்டாம இது பண்ண. ஏன்னா மனுஷன நம்பு. கடவுள நாங்க நம்புறோம். நீ மனுஷன நம்பு. மனுஷன் பாதுகாப்பான்ல. உன் மேல இரக்கம் இருக்கும்ல. உன் பணம் காசு இருந்துச்சுன்னா எடுக்க மாட்டான்னு நம்புறியா? இப்ப எதார்த்தம் என்னங்கிறது புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் வந்து வேதங்கள வழங்கி, வழிகாட்டுதல்கள வழங்குறான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? வீட்டையும் பூட்டு துஆவும் செய்யுங்கிறாங்க. ஏன்னா, மனிதனுடைய இயல்பு என்னங்கிறத தான் பார்க்கணும். மனிதனுக்கு வழங்கப்பட்ட சட்டங்கள் அப்படிதான். இது மனிதனுக்கான சட்டம். எங்க நீ அல்லாஹ்வ நம்புறத பத்தி பேசணும்? நீயே சாவ கிடக்குற. ஆஸ்பத்திரிக்கு போயிட்ட. ஆஸ்பத்திரியில உட்கார்ந்திருக்க டாக்டர் என்ன சொல்றான்? உன் மரண நிலை வந்துருச்சு. அவன் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றான். எல்லா சிகிச்சையும் முடிச்சுட்டு என்ன சொல்றான்? இதுக்கு மேல கடவுளுங்க அப்படின்ட்டு போறான். கடவுளே இல்லாதவங்க கூட இனிமேல் கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா காப்பாத்துனா உண்டுங்க. அப்ப அந்த நிலையில தான் உனக்கே இருக்குது. அப்ப நீ என்ன பண்ற? அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறத நினைச்சு, முட்டாள்தனமான கேள்விகள கொண்டு இறைவன நிராகரிக்க வச்சு, அதன் மூலமா நீங்க எந்த நேர்வழியையும் இது பண்ணல. எந்த பகுத்தறிவையும் நீங்க நிலைநாட்டல. முட்டாள்தனமான, மூடத்தனமான, வழிகெட்ட கொள்கைகள தான் நீங்க பரப்புறீங்க. அப்ப அதுதான் அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த தேவையற்ற கேள்விகள இந்த இடத்துல அல்லாஹ் வந்து புரிய வைக்கிறான். அது வரக்கூடாது. அவசியம் இல்லாத கேள்வி, அவசியம் உள்ள கேள்வின்னு கேள்விகளுக்கு இது இருக்குது. வித்தியாசம் இருக்குது. அத பார்த்து புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றான். அடுத்து வேதம் அருளப்பட்டவர்களில் பலர் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு விட்டதற்கு பின்னர் உங்களை எவ்விதத்திலாவது நிராகரிப்பாளர்களாய் திருப்பிவிட வேண்டும் என விரும்புகின்றனர். அன்னைக்கு என்ன பண்ணாங்க? வேதம் வழங்கப்பட்டவங்கள்ல சில பேரு, பலர் என்ன பண்றாங்கன்னா, நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு விட்டதற்கு பின்னர் உங்களை எவ்விதத்திலாவது நிராகரிப்பாளர்களாய் திருப்பிவிட வேண்டும் என விரும்புகின்றனர். அவங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு வேதம் வழங்கப்பட்டுருச்சு. உங்களுக்கு தூதர் வழங்கப்பட்டாரு. இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே ஒரு மார்க்கம் வழங்கப்பட்டுருச்சு. அதன்படி நம்ம போறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்ல. ஏன் விருப்பம் இல்ல? வேதம் வழங்கப்பட்டவர்களுக்கு ஏன் விருப்பம் இல்ல? யூதர்களுக்கு ஏன் விருப்பம் இல்ல? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க தான் காட் சூசன் பீப்பிள்ஸ். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த சமூகம். உலகை வழிநடத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சமூகம். உலகை வழிநடத்துவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதர்.
அவருக்காக கொடுக்கப்பட்ட வேதம்னு ஒண்ணு இருந்துச்சு. ஆனா ஃபினிஷிங்கா அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், உலக மக்கள் எல்லாத்துக்கும் கொண்டு வந்துட்டான். உனக்கு இந்த மக்களுக்கு மத்தியில உயர்வு தாழ்வு இல்லன்ட்டான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க சுப்பீரியர்ஸா இருந்தாங்க. இப்ராஹிமுடைய சந்ததிகள்னு பெருமடிச்சாங்க. இப்ராஹிமுடைய சந்ததியிலேயே நாங்க பனு இஸ்ராயல்னு பெருமடிச்சாங்க. அந்த பெருமையெல்லாம் அல்லாஹ் உடைச்சு விட்டான். எல்லாரும் சமம்ன்ட்டான். அத அவங்களால ஏத்துக்க முடியல. அதனால என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ளேயே வகுத்துக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, பனு இஸ்ராயல்களுக்குள்ள மட்டும் தான் வட்டி குடுத்துக்க கூடாது. பனு இஸ்ராயல்களுக்குள்ள மட்டும் தான் அநீதி இழைக்க கூடாது. பனு இஸ்ராயல்களுக்குள்ள மட்டும் தான் கொலை செஞ்சுட்டா மரண தண்டனை. அதே கோயிம்கள கொன்றால், அதாவது யூதர் அல்லாத ஒருத்தர கொன்னா அது கணக்குல வராது. மிருகத்த கொன்னா மாரி. ஜஸ்ட் ஃபைன் கட்டிட்டு போயிருவான். அதே மாரி என்ன பண்ணிரலாம், அதாவது யூதர்கள் அல்லாத ஒருத்தவர் வந்து பாவம் செய்யறதுக்கு தூண்டுனா பிரச்சனை இல்ல. அவனுக்கு வட்டி விட்டுக்கலாம். அவன வந்து அவனுக்கு விபச்சாரத்த தூண்டி விட்டுட்டு அவன பாவத்துல ஈடுபட வைக்கலாம். இதெல்லாம் என்னன்னா, நீங்க உங்களுக்கு வந்து நேர்வழி கிடைச்சதுல அவங்களுக்கு பிடிக்கலங்கிறான்ல. அதை இவங்க இன்னைக்கு செய்றாங்க. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பிக் பாஸ்ன்னு ஒரு நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் உட்கார்ந்து பார்க்குறாங்க. அந்த அந்த நிகழ்ச்சிய அப்படியே ரொம்ப ஆர்வமா ஒரு வீட்ல நடக்கிறத வச்சு நாங்க அப்படியே பெருசா கத்துக்க போறோம். அத பார்த்து நாங்க சைக்காலஜி தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு மனித மூளையும் நாங்க புடுங்க போறோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த நிகழ்ச்சிய பார்க்குறீங்களே, 100 நாள் உட்கார்ந்து விடிய விடியனாலும் அவன் ஒரு 24 மணி நேரம் லைவ் போட்டாலும் உட்கார்ந்து பார்க்குறீங்களே, அது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட். நீங்க வந்து பிக் பாஸ் 3 சீசன் வந்தப்பயே, அவன் கமலஹாசன் கேள்வி கேட்கும்போதே ஃபோன் நோண்டுற வீடியோலாம் வந்துருச்சு. உள்ள ஃபோன் அனுமதி இல்லைல்ல, அவன் கையில எப்படி ஃபோன் வந்துச்சு? ஸ்கிரிப்டடுங்கிறது பச்சையா தெரியிற விஷயம். என்ன அவன் அவன் சொல்ற கேரக்டர்ல நடிச்சு குடுத்துட்டு போணும். நடிச்சு குடுத்தா காசு. அவன் தப்பு செஞ்சாலும் காசு, சரி பண்ணாலும் காசு, அவன் கெட்ட வார்த்தை பேசினாலும் காசு, எது பண்ணாலும் காசு. இப்படி ஒரு நிகழ்ச்சி எங்க வந்துச்சு முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் நாடுகள்ல தான் வந்துச்சு. மேற்கத்திய நாடுகள்ல வந்துச்சு இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி மூலியமா அவங்க என்ன பண்ணாங்க? மக்கள பொழுதுபோக்குல ஆழ்த்துனாங்க. பொழுதுபோக்குங்கிற பேர்ல என்ன பண்ணாங்க? இங்க ஒவ்வொரு விஷயம் பார்த்துக்கணும். திரையில காட்டப்படுற ஒவ்வொன்னும் தரையில விரும்பக்கூடிய சமூகம் தான் மக்கள். என்ன பண்ணுவான்? அவன் ஒரு ட்ரெஸ் போட்டானா இவனும் போடுவான். அவன் ஒரு வார்த்தை பேசினானா அதையும் இவன் பேசுவான். அவன் ஒவ்வொரு விஷயம் செய்றதையும் இவன் அப்படியே உள்வாங்கி, உள்வாங்கி செய்ய ஆரம்பிப்பான். இடையில விஷ பாட்டில்ங்கிற வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் ஆனுச்சு. எங்க பேசின வார்த்தை இது? ஒவ்வொன்னும் ஃபேமஸ் ஆக்கப்படும். ஒவ்வொரு வார்த்தைகளும் சமூகத்துல ஊடுருவப்படும். ஒவ்வொரு ஆடை முறைகள், ஒவ்வொரு கல்ச்சரும் ஊடுருவப்படும். இந்த நிகழ்ச்சிக்கு யார் ஸ்பான்சர் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான் ஸ்பான்சர் பண்றான். சரி, இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் தான் ஸ்பான்சர் பண்றானா? ஆபாச வலைத்தளங்கள் பெருசா என்னென்ன ஆபாச வலைத்தளங்கள் இருக்குதோ, இளைஞர்களை சீர்கெடுக்கிறதுக்கு ஆபாச வலைத்தளங்கள் என்னென்ன இருக்குதோ, அதுக்கு இவன் தான் ஸ்பான்சர் பண்றான். மது நிறுவனங்கள், மதுபான கடைகள், இந்த மது பிராண்டடான சரக்குலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இவன் தான் ஸ்பான்சர் பண்றான். அப்ப என்னென்னலாம் உலகத்துல, சமூகத்துல மக்களுக்கு மத்தியில பரவ விடப்பட வேண்டுமோ, எதெல்லாம் மக்கள வழிகெடுக்குமோ, அது எல்லாத்தையுமே அவன் தான் பண்றான். நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கார்ட்டூன் சேனல் 6, 7 இருக்குது. அவன் குழந்தைங்களுக்கு கார்ட்டூன் சேனலே கிடையாது. ஏன்? அவன் புள்ளைய மட்டும் அறிவாளியா வளர்த்தான்ல. இன்னைக்கு எல்லா மேல்மட்டங்கள்லயும் அவன் புள்ளைங்க இருக்கு. பனு இஸ்ராயல்கள் இருக்கிறாங்க. யூதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் அது கொடுக்கப்பட்டுச்சு? அவன் பிளான் பண்ணி செஞ்சான். அது உண்மைய சொன்னா யூதர்களுடைய இன்றைய வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்பன் படத்துல வந்து நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு புக்க போடுற சத்திரியன் வேலை மட்டும் தான். அந்த மாரி தான் வேலை. இந்த சைலன்சர் வந்து அடுத்து நாளைக்கு எக்ஸாம்னா எல்லார் இதுலயும் போய் தப்பான புக்க போட்டு போவான்ல. இதெல்லாம் எதுக்கு உதாரணம் சொன்னேன்? சினிமா படங்கள்ல உதாரணம்னா ஈஸியா புரியறதுக்காண்டி சொல்றேன். அவனே பாப்போம் பொழுதன்னைக்கும் அவன் படம் தான் பார்த்துட்டு இருப்பான் போல நினைச்சுக்க கூடாது. என்னன்னா, இதெல்லாம் ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு சொல்றேன். அப்ப அந்த மாரியான இதெல்லாம் அந்த அந்த மாரி வேலைய தான் இவன் பார்க்குறான். அவன் வழிகட்டிட்டு போகட்டும். நான் தெளிவா இருந்துக்கணும். நான் சரியா இருந்துக்கணும். நான் ஜெயிக்கணும். அவன் தோக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே பணி செய்வோம். அப்ப அல்லாஹ் அதுதான் சொல்றான். நிராகரிப்பாளர்களா உங்கள திருப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு விரும்புறாங்க. சத்தியம் தமக்கு தெளிவாகிவிட்ட பின்னரும் தங்களிடம் உள்ள பொறாமையின் காரணமாக இவ்வாறு அவர்கள் செய்ய முனைகின்றார்கள். அப்ப இன்னைக்கு ஓரின சேர்க்கைங்கிறது ஹராம். அவன் வேதத்திலயும் ஹராமு, நம்ம வேதத்திலயும் ஹராமு, கிறிஸ்தவர்களுக்கு ஹராம். ஆனா அதுக்கு யார் ஸ்பான்சர் பண்றா? அவன் ஒரு 2, 3 ஸ்பீச்சுக்கு முன்னாடியே சொன்னேன். சார்லி கிர்க் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுல ஒரு பிரபல்யமான ட்ரம்புடைய விசுவாசி. ட்ரம்புக்கு சப்போர்ட் பண்ணி பயங்கரமா பேசினவன். எல்லா காலேஜ்லயும் போய் ட்ரம்ப் இந்த வாட்டி ஜெயிச்சதுக்கு காரணமே அவன் தான். அவன் சுட்டுக் கொல்லப்படுறான். அவன் என்ன சொன்னானா, கடைசி 2, 3 ஸ்பீச்ல அவன் என்ன சொன்னானா, உங்களுக்கும் அது எதிர்ப்பு தானே. அவன் அதை எதிர்க்கிறான். ஓரின சேர்க்கையை எதிர்க்கிறான், டிரான்ஸ்ஜெண்டரிசத்தை எதிர்க்கிறான், எல்லாத்தையும் எதிர்த்து பேசுறான். நான் அதெல்லாம் எதிர்க்கிறேன். ஆனா அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு யார் ஸ்பான்சர் பண்றான்னு பார்த்தா, எல்லா இடத்துலயும் யூதர்கள் இருக்கீங்க. நீங்க எதிர்க்கிறதாவும் பேசுறீங்க. அதுக்கு ஃபண்டிங்கும் பண்றீங்க. யார்ரா நீங்கன்னு கேட்கறான். அத கேட்டதுக்காண்டி அவன் கழுத்து மேலயே சுட்டு கொன்னுட்டானுங்க. கொன்னுட்டு என்ன பண்றானுங்க, அந்த பழிய வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு ஆள் மேலேயே பழிய போட்டு, இந்த ஓரின சேர்க்கை ஆதரவாளர் ஒருத்தர் மேலேயே பழிய போட்டு, அவன ஜெயில்ல போட்டு, இவனுக்கு ஜெகஜோதியா ஒரு இரங்கல் வாசிச்சு அவன அடக்கம் பண்ணியாச்சு. முடிஞ்சிருச்சு. ஆனா எதார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த மாரி அவங்களுக்கு எதிரா திரும்புறவங்கள கொல்றதுக்கு உரிமை இருக்கு. அப்ப இதெல்லாம் செய்றாங்கல்ல, இவங்க ஏன் செய்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பொறாம தான் காரணம். பொறாமையின் காரணமா
நம்ம எவ்வளவு வேணாலும் பாவம் செய்யணும், நம்ம கிட்ட பாவங்கள் பெருகணும், அவங்க நல்ல விதமா இருந்துக்கணும், அப்படி ஆசைப்படுற கூட்டம் அது. அப்ப அல்லாஹ் அதை சொல்லிட்டு சொல்றான், அல்லாஹ் தன் தீர்ப்பை செயல்படுத்தும் வரை நீங்கள் அவர்களின் செயல்களை அலட்சியப்படுத்துங்கள். இந்த இடத்துல மன்னித்து விடுங்கள்னு இருக்கும், அந்த மன்னிப்பு கிடையாது, அலட்சியப்படுத்துங்க, கண்டுக்காதீங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றான்ல. அலட்சியப்படுத்தி விடுங்கள், மேலும் பொறுத்து கொள்ளுங்கள், சின்னமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருள் மீதும் பேராற்றல் உடையவன் என்பதை நம்பி நிம்மதியாக இருங்கள். இவங்க மக்கத்துக்கு அந்த ரசூல்லா காலகட்டத்திலே இதே வேலையை பண்ணாங்க. பண்ணும்போது என்ன நடந்துச்சு? ரசூல்லாக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணாங்க, ரசூல்லாவை தோக்கடிக்கிறதுக்காண்டி அவ்வளோ வேலை பார்த்தாங்க, மக்கத்து காஃபிர்களோட கள்ள கூட்டணி வச்சாங்க. பத்ரு போர்ல என்ன ரசூல்லா என்ன ஒப்பந்தம் போட்டாங்க? எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வரணும், உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன். பத்ரு போருக்கு போறாங்க, கூட்டணியில தானே இருக்கான், இவன் வரணும், இவன் வரல. அதுக்கப்புறம் பார்த்தா ரசூலுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறான். முதல்ல ஒரு கூட்டத்தை துரத்துறாங்க, படையெடுத்து போய் அடிச்சு துரத்துறாங்க. ரெண்டாவது ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? உஹது போர்ல இதே வேலையை பார்க்குது. இன்னொரு கூட்டம் அகல் போர்ல எதிராக சூழ்ச்சியே செஞ்சிருச்சு, அந்த கூட்டத்தை அடிச்சு துரத்துறாங்க. இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து போய் கைபர்ல போய் உட்கார்ந்துக்குது, ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு அந்த கோட்டைக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு தஞ்சம் புகுந்து இருக்குது. அந்த கோட்டையும் போய் ரசூல்லா உடைச்சி அங்கிருந்து அவங்க அடிச்சு துரத்திட்டாங்க. எதுக்காண்டி துரத்துனாங்க? இதெல்லாம் இவங்க இவங்க பார்த்து விட்ட சூழ்ச்சியான வேலைகள். அழகான வாய்ப்பு, நீ ஏத்துக்கிட்டனா உனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? உனக்கான பைத்துல் முகதஸ் உனக்கு கிடைச்சிருக்கும். அங்க போய் கம்பீரமா கண்ணியமா உங்களை தூக்கிட்டு போய் ரசூல்லா உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா நீ என்ன பண்ண? ரசூல்லாவை நிராகரிச்ச. எதுக்காக நிராகரிச்ச? பொறாமையினால் நிராகரிச்ச. அப்ப நான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்களை கண்டுக்காதீங்க, அலட்சியப்படுத்துங்க, பின்னாடி பெரிய ஆப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இதுக்கு மேலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள், இன்னும் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள், முஸ்லிம்களுக்கு இடப்படுற கட்டளை இது. ஏன்னா அப்பையும் சூழ்ச்சி நடந்துச்சு, யூதர்களுடைய சூழ்ச்சி அன்னைக்கும் இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்குதான் ரொம்ப பெருசா இருக்கு. அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஜஸ்ட் எதிர்ப்பு, அவ்வளவுதான். இன்னைக்கு இருக்கிறது எப்படிப்பட்ட எதிர்ப்பு? உங்களை சுத்தி எல்லாமே ஃபித்னாதான், தீவிரவாத குற்றச்சாட்டு, நீங்க எல்லாம் வந்து அநியாயக்காரர்கள், ஏதாவது ஒரு இடத்துல குண்டு வெடிச்சிடும், உங்களுக்கு எதிரான ப்ராபகண்டா அப்படியே தூக்கிட்டு வந்து வீசப்படும், உங்களை எல்லாம் ஒதுக்குற மாதிரி எல்லா இடங்கள்லயும் முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரம் ரொம்ப பெருசா வலுத்து இருக்குது. எல்லா இடங்களும் ரசூலுல்லாஹ் திருமணம் செஞ்சது குற்றச்சாட்டு. அவங்க தூதர்கள் திருமணமே செய்யலையா? திருமணத்தை பத்தி பேசுறதா இருந்தா தாவூத் நபியை எடுத்து பேச வேண்டியதானே? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தானே, அதுவும் பேச வேண்டியதானே. நீ நாங்க பேச மாட்டோம், நீ பேசுறவன் தானே, பேசலாம்ல. ஏன் மூசா நபியை பத்தி பேசல? ஏன் வந்து நீ இதை பத்தி பேசல? எல்லா இடத்துலயும் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாக்கூப் நபியை பத்தி பேசியிருக்கலாம், 4 கல்யாணம் பண்ணாரு, அதுலயே பொண்டாட்டி போட்டி போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இப்ராஹிம் நபி ஒய்ஃப் இன்னொரு ஒய்ஃபை கட்டி கொடுத்தாங்க. அப்ப இந்த மாதிரி லிஸ்ட் போட்டோம்னா நிறைய இருக்கு, அவங்களுடைய வரலாறுகள்ல இருக்கக்கூடிய அரசர்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் மீறின இவங்களுடைய வேதங்கள்ல இருந்து எடுத்து போராட்டினா அவ்வளவு வரும். ஆனா அதெல்லாம் பேசுறதுக்கு ஆள் கிடையாது, அதெல்லாம் ப்ராபகண்டாவும் ஆக்கப்படாது. ஆனா ரசூல்லா திருமணம் முடிச்சது பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். 6 வயசு திரும்பி 6 வயசு திரும்பி, 150 வருஷத்துக்கு முன்னாடி உன் தாத்தாவே 6 வயசு கல்யாணம் பொண்ணதாண்டா கல்யாணம் பண்ணிருப்பாரு. குழந்தை திருமணம் அப்ப லீகல்ரா, இப்பதான்டா ஹராம். இப்ப நீ தூக்கி வச்சுக்கிட்டு அப்ப உள்ளவரை இன்னைக்கு உள்ள கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு கருப்பு கலரில் தெரிகிறாருன்னா என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரியான பார்வையை தான் இவங்க திருப்பிக்கிட்டு இருப்பாங்க, திரும்ப திரும்ப ப்ராபகண்டா பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்காங்களே. இப்படி இருக்கும்போது, இந்த சூழ்ச்சி உங்களுக்கு எதிராக திரும்பிக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹ் சொல்ற ஒரே ஒரு கட்டளை, மேலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள், அகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள், உங்கள் மறுமை நலன்களுக்காக நற்செயல் எதையேனும் நீங்கள் சம்பாதித்து முன்னரே அனுப்பி இருந்தால் அதனை அல்லாஹ்விடம் நீங்கள் காண்பீர்கள். மறுமைக்காக வேலை செய்யுங்க. என்ன வேலை செய்யணும்? ஆண்கள் எல்லாருமே அல்லாஹ்வுடைய பாதையில செயல்படும். அது வியாபாரத்திலையும் சரி, அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல்லையும் சரி, அவங்களுடைய திருமண வாழ்க்கையில சரி, அவங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல எல்லா விகிதத்திலையும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களை ஃபாலோ பண்ணும். பெண்களும் அதற்கு படியே நடந்துக்கும். இது இல்லாம அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக என்ன செய்யணும்? தொழுகை நிலைநாட்டணும், ஜக்காத்தை செய்யணும். இது இல்லாம அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபடும். எந்தெந்த வழியில அங்க நம்ம சூஸ் பண்ணணும். இன்னைக்கு சமூகத்துல இஸ்லாத்தை இந்த மாதிரியான ப்ராபகண்டா இருக்குது, இது மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து அந்த ப்ராபகண்டால இருந்து சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு சரியான சத்தியத்தை, அசத்தியத்தை தூக்கி போடும்போது சத்தியத்தை போடணும். போட்டா அது உடஞ்சிரும், அதை போடுறதுக்கு வேலை பார்க்கணும். அப்ப அந்த மாதிரியான உழைப்புகள்ல பங்களிப்பு செய்யணும். அதுக்காக பொருளாதாரம் தேவைப்பட்டா அதுக்கு பொருளாதாரம் கொடுக்கணும். அதுக்காக வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதை ஊக்குவிக்கிறதுக்கான பேச்சு பேசணும். அப்ப சமூகத்துல ஒற்றுமையை நிலைநாட்டுறதுக்கு பாடுபடணும். இப்ப இந்த ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் எதுக்காக பண்றோம்னா, முன்னாடியே சம்பாரிச்சு அங்க அனுப்பி வைக்கிறோம், டெபாசிட் பண்ணி வைக்கிறோம், மறுமையில அது நமக்கு கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் திண்ணமாக அல்லாஹ் உற்று நோக்கியவனாய் இருக்கின்றான். இதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் இதெல்லாம் தொழுகையும் ஜக்காத்தும் இருந்தா மட்டும்தான் இந்த சமூகத்திலிருந்து நம்ம பாதுகாக்க முடியும். ஜக்காத் இருந்துச்சுன்னா இன்னைக்கு வட்டி ஒழிக்கப்பட்டுருமா இல்லையா? ஜக்காத் எல்லாம் இன்னைக்கு அக்கக்க போகுது.
ஃபித்ராவே எடுத்துப்போம், நோம்பு பெருநாள் தர்மம் ஒவ்வொரு ஜமாத்தும் வாங்குது, ஒவ்வொரு ஜமாத்தும் வசூல் பண்ணி கொடுக்குது. போன குடும்பத்துக்கே திரும்ப திரும்ப சில நேரங்கள்ல போகும், ஒரு சில குடும்பத்துக்கு போகவே போகாது. இந்த மாதிரியான நிலைகள் இன்னைக்கு சமூகத்துல இருக்குது. ஆனா இந்த அந்தமான் நிக்கோபாரா என்னது இது, லட்சத்தீவுன்னு சொல்லிட்டு ஒரு ஊரு. அந்த ஊர்ல மெஜாரிட்டி முஸ்லிம் எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களாம் என்ன பண்றாங்க, இந்த ஃபித்ராவுடைய காசை வசூல் பண்றாங்க. கவர்மெண்டே வசூல் பண்ணுது. வசூல் பண்ணி ஏழைகள்னு லிஸ்ட் வச்சிருக்கும்ல, கவர்மெண்டே ஃபித்ராவை கொடுக்குது. கொடுத்தா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு மாதத்திற்கு தேவையான எல்லா செலவுக்கான பொருளும் கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட மதிப்பு பார்த்தீங்கன்னா 25,000 கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளவு திருப்தியான இது. உண்மையிலேயே இந்த உம்மத்திட்ட செல்வம் இருக்கு, கொடுக்கணும்னு நினைச்சா ப்ராப்பரா கொடுக்க முடியும். ஆனா இப்படி அக்கக்க பிரிஞ்சு கொடுக்கறதுனால ஒண்ணுமே இல்லாம ஃபாய்தா இல்லாம போகும். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், இந்த மாதிரி தர்மங்கள் பெருகும் போது என்ன ஆகும், ஜக்காத்தை வசூல் பண்ணி முறையா செய்யும் போது என்ன ஆகும், வட்டி பெருகாது, வட்டி ஒழிக்கப்பட்டுரும். வட்டி வாங்குறதுக்கு ஒருத்தனுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். இவன் பாவத்தை பரவ விடுறான்ல, தொழுகை இருந்துச்சுன்னா தொழுகை மானக்கேடான எல்லாத்துல இருந்தும் தடுத்துரும். அப்ப அல்லாஹ் என்ன பண்றான், உனக்கு அவன் சூழ்ச்சியில இருந்து பாதுகாக்கப்படணும்னா இது ரெண்டத்தையும் நீ ஃபாலோ பண்ணுங்க. அப்ப இது அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், ஒரு யூதராகவோ ஒரு கிறிஸ்தவராகவோ இல்லாத எவரும் சுவனம் புக மாட்டார் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இது எப்படின்னா, ஒரு யூதரா இருக்கணும், இல்லைன்னா கிறிஸ்தவரா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு அவங்க சொல்லல. யூதர்கள் யூதரா இருந்தா தான் சொர்க்கம் போக முடியுங்கிறான், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவனா இருந்தா தான் சொர்க்கம் போக முடியுங்கிறான். இது அந்த காலத்துல. இன்னைக்கு அவன் என்ன முடிவுக்கு வந்துட்டானா, யூதனா இருந்தா சொர்க்கம் போலாம், கிறிஸ்தவனா இருந்தா சொர்க்கம் போலாம், முஸ்லீமா இருந்தா நீ குண்டு வச்சுட்டு நரகம் போலாங்கிற மாதிரி ஆக்கிடுறான். திரும்ப திரும்ப முஸ்லிம்கள் மேல அந்த தீவிரவாத இதை சுமத்தி, பாருங்க இவங்க பாவமானவங்க, இந்த சமூகமே தீவிரவாத கூட்டம், இது ஒரு மாதிரியான காட்டு மிராண்டி கூட்டம் அப்படிங்கிற மாதிரி சித்தரிப்பான். அந்த மாதிரியான சித்தரிப்புகளை உருவாக்கி என்ன பண்ணிடுவான், இவன் வந்து ஒரு கண்ணத்துல அடிச்சா இந்தாங்க இந்த கண்ணம் அப்படின்னு காட்டுறதா காட்டிப்பான். ஆனா அதெல்லாம் நடக்கிறது கிடையாது. இவங்களும் போர் செஞ்சிருக்காங்க, இவங்க காலத்திலயும் இருக்கு, இவங்களுடைய வேதங்களும் அதே சட்டங்களை தான் பேசுது. ஆனா அதை மறைச்சிருவாங்க. யூதர்களுக்கும் போர் இருந்துச்சு, மூசா நபியும் போர் செஞ்சாரு, நமக்கு என்ன சட்டங்களோ அதே தான். பாருங்கள், ஒரு படையிடத்துக்கு போவாங்களாம், ஒரு ஊருக்கு படையெடுத்து போவாங்களாம், அங்க உள்ள ஆண்கள் எல்லாம் கொன்றுவாங்களாம், பெண்கள் எல்லாம் அடிமைகளா பிடிக்கப்பட்டுருவாங்களாம். இதை குரான்ல சொல்லுது. அதெல்லாம் என்ன சொல்றான், ஒரு ஊருக்கு போறீங்கன்னா அங்க ஆண்களை கொன்றுங்க, போர் நடக்கும், சண்டை போட்டு ஜெயிச்சிருங்க, பெண்களை கைப்பற்றுங்கிற சட்டம் இருக்குதுன்னு சொல்றான். அதே சட்டம் உபாகமத்துல மூசா நபிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. மூசா நபி அதை தான் செஞ்சிருக்காரு. போர்கள்ல அதை தான் செய்யுது. இன்னும் சொல்ல போனா இஸ்லாம் முறைப்படி நடந்துக்குது. கைது பண்றாங்க, ஜெயில் சிஸ்டம் கிடையாது, அதனால அடிமைகளா பிடிக்கிறாங்க. ஜெயில் சிஸ்டம் தான் ஜெயில போட சொல்லியிருப்பான்ல. அன்னைக்கு உட்கார்ந்து ஜெயிலு கட்டி அதுக்காக கட்டடம் கட்டி சோத்துல சிங்கி அடிச்சுட்டு இருந்த கூட்டம். அவங்கள்ட்டே திங்கிறதுக்கு 2 பேர் சம்பளம். அகல் போர்ல போய் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ரசூல்லா அப்படின்னு ஒரு கல்ல காட்டுறாரு ஒருத்தவர், ரசூல்லா இந்தா அப்படின்னு சொல்லி 2 கல்ல காட்டுறாங்க. அந்த லெவல்ல இருந்த ஒரு கூட்டம் எப்படி கூப்பிட்டு சாப்பாடு போட முடியும்? அப்ப அடிமைகளா வச்சுக்கிட்டா நீங்க வேலை பார்த்து கொடுப்பீங்க, சாப்பாடு கிடைக்கும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த கத்துக் கொடுப்பீங்க, உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அவ்வளவுதான் பண்ண முடியும். எதிரியாவும் இருக்க, பார்த்தா இறக்கமாவும் இருக்கு, வேலை பார்த்து கூட குடுக்குறேன்னு சொல்லி அப்படி செஞ்ச சிஸ்டம் அது. அப்ப அதுக்கும் இவங்க பண்ண அடிமை சிஸ்டத்துக்கு எவ்வளவு வேறுபாடு இருக்கு. இவங்க என்னென்ன அநியாயம் பண்ணானுங்க. அமெரிக்கா போனான் ஈராக்குள்ள, என்ன பண்ணான், போன இடத்துல பெண்கள் எல்லாம் கற்பழிச்சான். ஒவ்வொரு ராணுவமும் எந்தெந்த ஊர்கள்ல போய் படையெடுத்து போகுதோ அந்த ஊர்கள்ல பெண்களுடைய நிலை என்ன? அப்ப இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கதான் செய்யுது. அப்ப இந்த இதெல்லாம் வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், இவங்க என்ன சொல்றாங்க, யூதரா இருந்தாலோ கிறிஸ்தவரா இருந்தாலோ சுவனம் போக மாட்டாங்க, அதாவது இருந்தாலும் அன்றி நம்ம வந்து சுவனத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், என்று அவர்கள் கூறுகின்றார்கள், இவை அவர்களின் நப்பாசைகளே ஆகும். இதெல்லாம் அவங்களுடைய நப்பாசை. அவர்களிடம் கூறுவீராக, உங்கள் வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாய் இருந்தால், உண்மையிலேயே உங்க வாதம் சரியா இருந்துச்சுன்னா அதற்குரிய உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். ஆதாரத்தை கொடு, நான் அப்படி சொன்னேன்னு சொல்லு. யூதரா இருந்தா சொர்க்கத்துக்கு போயிடுவேன், கிறிஸ்தவரா இருந்தா சொர்க்கத்துக்கு போயிடுவேன், நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உண்மையில் தனிப்பட்ட உரிமை உங்களுக்கு இல்லை, வேறு எவருக்கும் இல்லை. இது பிராக்கெட்ல கொண்டு வந்துட்டாங்க. என்ன அர்த்தம்னா, முஸ்லிம்க்கு அதே நிலைமை தான். அவன் எப்படி யூதனா இருந்தா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு அவன் சொன்னானோ, இவன் எப்படி கிறிஸ்தவனா தான் இருந்தா சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொன்னானோ, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு, முஸ்லீமா இருந்தா சொர்க்கத்துக்கு போயிடலாம். அதே சிபாரிசு அவன் என்ன பண்றான், எல்லா பாவமும் செஞ்சுட்டு எங்களை இப்ராஹிம் நபி காப்பாத்திடுவாரு, இஸ்ஹாக் நபி காப்பாத்திடுவாரு. அதனாலதான் பாருங்க, மறுமையில என்ன நடக்கும்னு ரசூலா சொல்லும் போது ஒவ்வொருத்தர் சிபாரிசுக்காண்டி அலைவாங்க, ஒவ்வொரு தூதர்கிட்டையும் போறாங்க. போனா என்ன பண்றாங்க, எல்லாரும் கையை காட்டி கடைசியா ரசூலாட்ட தான் வருது, சிபாரிசே நான் தாண்டாங்கிறாங்க ரசூல்லா. அப்ப சிபாரிசு யாருக்கு செய்வாங்க, அல்லாஹ் யாருக்கு செய்ய சொல்றானோ அவங்களுக்கு தான் செய்ய முடியும். போன உடனே இவர் நல்லா பாவம் செஞ்சிருப்பாரு, அத்தனை பேரை கொண்டிருப்பாரு, அவ்வளவு விபச்சாரம் பண்ணிருப்பாரு, எல்லாம் பண்ணிட்டு போய் நிப்பாரு, ரசூல்லா கலிமா சலாவத்தெல்லாம் சொல்லியிருக்க, பார்த்து செஞ்சு விடுங்க அப்படின்னு உடனே பார்த்து பண்ணி விட்டுருப்பா அப்படின்னு அல்லாட்ட சொல்லுவாரா? அப்படி சிபாரிசு கிடைக்குமா? சிபாரிசுக்கு ரசூல்லா அழுவாங்க,
அவர் ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லுவான், நீ இதெல்லாம் பாவம் பண்ணியிருக்க, நன்மையும் கொஞ்சம் பண்ணியிருக்க, என்ன பண்ணலாம், நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருன்னு வெயிட்டிங் லிஸ்ட்ல ஒரு குரூப்பை வச்சிருப்பான். அவன் தடுமாறிக்கிட்டு இருப்பான், என்ன பண்றது தெரியாது, நன்மையும் செஞ்சிருப்பான், பாவமும் செஞ்சிருப்பான், தடுமாற்றத்துல உட்கார்ந்திருப்பான். அவனை பார்த்து வந்து என்ன செய்யலாம் நீயே சொல்லு, என்ன பண்ணலாம் கேட்டுட்டு, எப்பா இங்க வா, நீ தானே தூதரு, என்ன ரெக்கமெண்ட் பண்றியா அப்படின்னு அல்லாஹ் பார்த்து சொல்ல சொன்னா, அவர் ரெக்கமெண்ட் பண்ணா அப்பதான் கிடைக்கும் சொர்க்கம். அதுக்கு பேரு தான் ரெக்கமெண்டேஷன். அல்லாஹ் அனுமதி குடுத்தா தான் ரெக்கமெண்டேஷன். இல்லன்னா ரெக்கமெண்டேஷன் எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அப்ப ரெக்கமெண்டேஷனுக்குலாம் எதிர்பார்த்து பாவமும் செஞ்சுக்கிட்டு, இப்ப என்ன பண்றாங்க? முஸ்லிம்லாம் பொறந்துட்டாலே அதான் சொர்க்கம் தாங்க. களிமா உறுதியா ஒரு ஆள் தொழுது அவ்வளவுதான். ஏகத்துவம் கரெக்ட்டா இருந்தா சொர்க்கம். ஒரு குரூப் என்ன ரசூலுல்லாஹ்வ பயங்கரமா மௌலிது கிழுதுலாம் ஓதி ரசூலுல்லாஹ்வ காக்கா பிடிச்சு வச்சுக்கிட்டோம், ரசூலுல்லாஹ் காப்பாத்தி குடுத்துருவாங்க. இப்படியா 2 பக்கமா 2 கூட்டமா இஸ்லாம் நிக்குது. முஸ்லிம்கள் நிக்கிறாங்க. அப்ப அதையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான். அதெல்லாம் வேலைக்கு ஆவாது. அப்படி நான் யாருக்கும் வாக்குறுதி குடுக்கலங்கிறான். வாக்குறுதி யாருக்கு அப்படிங்கிறப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆம், எவர் தம்மை இறைவனிடம் முழுமையாக ஒப்படைத்து, அல்லாஹ்ட்ட முழுமையா தன்னை ஒப்படைச்சு, செயல் அளவிலும் நன்னடத்தையை மேற்கொள்பவராய் இருக்கிறாரோ, செயல்ல இருக்கணும் இஸ்லாம். இஸ்லாத்த போய் நம்ம இஸ்லாம் இப்படி சொல்லுதுங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் அப்படி, 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி, இப்படிலாம் சொல்லுது இஸ்லாம். அன்னைக்கே ஜாதியை ஒழித்தது, அன்னைக்கே இது செஞ்சது. நீ ஒழிச்சு காட்டு. உன் வாழ்க்கையில இருக்கணும். உன்னை பார்த்து ஒருத்தன் இஸ்லாத்தை கத்துக்கணும். ஆனா இங்க என்ன நடக்கும்? பேசுனாதான் தெரியுமே. ஓ இப்படிலாம் இஸ்லாம் சொல்லுதா அப்படின்னு. ஆனா நீங்க அப்படி இல்லையே. வட்டி வாங்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது, ஹராமுன்னு சொல்றீங்க, பெரிய பாவம்ங்கிறீங்க, நரகத்துக்கு போயிடுறதா சொல்றீங்க. ஆனா உங்க வீட்டு பொம்பளை நேத்து தானே போய் அடமானத்துல வச்சுச்சு. அப்ப இந்த லெவல்ல தான் இஸ்லாம் நம்ம கிட்ட பேணப்படும்னா அல்லாஹ் தான் சொல்றான். எவர் தம்மை இறைவனிடத்தில் முழுமையாக ஒப்படைத்து, முழுசா ஒப்படைச்சிருங்கிறான். இதான் ஒப்படைத்தல். என்ன மேட்டர்னா, போறீங்க கடல் முன்னாடி, பின்னாடி ஃபிரௌன். இதுக்கு இந்த இடத்துல என்ன செய்வீங்க? மாட்டிக்கிட்டீங்க. தீனுக்காண்டி தானே பண்ணாரு. அல்லாஹ் சொன்ன கட்டளை தான் நிறைவேத்தினாரு. நிறைவேத்தினா இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும். முன்னாடி கடல் இருக்கும், பின்னாடி ஃபிரௌன் நிப்பான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், கைத்தடிய போடும். அதான் அல்லாஹ்வுடைய மிராக்கிள். லைஃப் இப்படிதான் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு மிராக்கிள் நடக்கும். வந்து போயாச்சு. இதுல உட்கார்ந்துருக்காங்க, குகைக்கு போயாச்சு. கைப்பு மாட்டுறதுக்கு சரியான வாய்ப்பு ரசூலுல்லாஹ்க்கு. சவுர் குகையில மாட்டிக்கிட்டாங்க. அல்லாஹ் திருப்பினானா இல்லையா? ஒரு செலந்தி வேலை காப்பாத்துனுச்சுல. எல்லாமே அப்படிதான். எதிர்பார்க்காத நிலைகள்ல அந்த மாற்றங்கள் நடக்கும். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? 3 தளபதிகளை நியமிச்சு 3000 பேர் கொண்ட படையை அனுப்பி வைக்கிறாங்க. எது? தபுக் போர். மோத்தா போர். மோத்தா தபுக்குக்கு முன்னாடி நடந்த ஒரு போர். அந்த போரு ஒரு ஊரை வந்து அந்த மோத்தாங்கிற ஊருக்கு போய் போர் நடக்க போகுது. கைப்பற்றுறதுக்காண்டி ஒரு 3000 பேர் கொண்ட படை போகுது. இந்த 3000 பேர் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்க 1,00,000 பேரோட ஹெர்குலஸ் படை ஆல்ரெடி நிக்குது. 3000 எங்க 1,00,000 எங்க? 3000க்கு 10,000 நின்றாலே தாக்கு பிடிக்க முடியாது. அதுதான் அதுதான் இஸ்லாம் இதுவரைக்கும் எதிர்கொண்டது. 300 1000 எதிர்கொண்டிருக்கு. 1000 3000 எதிர்கொண்டிருக்கு. இப்ப 3000 போய் நிக்குது. 10,000 தான் நின்றுருக்கணும். ஆனா வந்தது யாரு? 1,00,000. 3 தளபதிகளே இறந்து போறாங்க. அப்புறம் லைவ் கமெண்ட்ரி சொல்லிட்டு இருக்காங்க ரசூலுல்லாஹ். இப்ப இவர் இறந்துட்டாரு, இவர் கொல்லப்பட்டிருக்காருன்னு ஒவ்வொரு செய்தியும் சொல்றாங்க. சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த கொடிய தலைமைத்துவ தளபதி கொடிய அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள் ஏந்தி கொண்டதுங்கிறாங்க. யாரு? காலித் பின் வலீத் தான் சொல்றாங்க. அந்த 3000 1,00,000 அடிச்சு ஜெயிக்கல. ஆனா சமாளிச்சு கூட்டு வந்துருச்சு. 3000 காப்பாத்தி கூட்டு வந்துட்டாரு. அது உண்மையிலேயே மிராக்கிள். இன்னைக்கு வரைக்கும் அவனுங்க யோசிக்கிறானுங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் உட்கார்ந்து யோசிக்கிற விஷயம் அது. இப்ப எவ்வளவு மிராக்கிள் நம்ம லைஃப்ல நடக்கும். இந்த மாரி அதெல்லாம் அரசு ரீதியான மிராக்கிள்ஸ். நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயே அது நடக்கும். அப்ப இதெல்லாம் எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இஸ்லாத்தை தூக்கி பிடிக்கணும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒப்படைச்சிருங்க. செயல் அளவிலும் நன்னடத்தையை மேற்கொள்பவராய் இருக்கிறாரோ, அவருக்குரிய நற்கூலி அவருடைய இறைவனிடம் அவருக்கு உண்டு. அவருக்கான கூலி அல்லாஹ் அவருடைய இறைவன் வச்சிருக்கிறான். மேலும் அத்தகையவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். இது இங்கேயும் சரி, அங்கேயும் சரி. 2 இடத்துலயும் அச்சமில்லாத சூழலை பத்தி அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அடுத்து பாருங்க. யூதர்கள் கூறுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் சத்தியத்தில் எந்த அடிப்படையிலும் இல்லை. கிறிஸ்தவர்கள்ட்ட சத்தியம் இல்ல அப்படின்னு யூதர்கள் சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, யூதர்கள் சத்தியத்தினுடைய எந்த அடிப்படையிலும் இல்ல. என்ன? ஆயினும் இந்த இரு சாராரும் வேதம் ஓதிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சத்தியம் சத்தியம் எங்க கிடைக்கும்? வேதத்தை அதுக்காக தான் அல்லாஹ் சொல்றான். சத்தியத்துல இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் வேதத்தை கொடுத்திருக்கான், தூதரை கொடுத்திருக்கான். யாருக்கு கொடுத்திருக்கான்? யூதர்களுக்கு ஈசா நபிக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள எல்லாரும் தூதர். கிறிஸ்தவர்களுக்கு ஈசா நபியோட சேர்த்து எல்லாரும் தூதர். அப்ப 2 பேருக்கிட்டயும் வேதம் இருக்கு. 2 பேரும் வேதத்தை ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா சொல்றான், நீ சத்தியத்துல நானும் சத்தியத்துல இல்லைங்கிறான். அப்ப இது என்ன நிலை இது?
ஏன்னா வேதம் வச்சிருக்க, அதுதான் சத்தியங்கிற. ஆனா நீ சத்தியத்துல இல்லைன்னுக்கிற. அவன் சத்தியத்தில் இல்லைன்னா அப்ப நீ யாரு? அவன் வேதத்தையும் சேர்த்துதான் நீ வச்சிருக்க. பைபிள்ல என்ன இருக்குது? தௌராத்து இருக்குது, கூடவே சேர்த்து புதிய ஏற்பாடு இருக்குது, இஞ்சில் இருக்குது, அவ்வளவுதான். இப்ப 2 சேர்த்து தானே பைபிள். அவன் சத்தியத்தில் இல்லைன்னா அப்ப நீ எங்க இருக்க? சரி, இவன் சத்தியத்தில் இல்லைன்னு அவன் சொல்றான். உன் வேதத்தை தானே அவனும் வச்சிருக்கான். அவன் சத்தியத்தில் இல்லைன்னா அப்ப ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி திட்டிக்கிற மாதிரி. ஒவ்வொருத்தரும் 2 பேரும் ஒரு வயித்துல பிறந்த புள்ள, 2 பேரும் வாப்பாவை சொல்லி திட்டிக்கிறான். அந்த மாதிரி நீ இவர்ற மாவன் அப்படிங்கிறான். கரெக்டா தான் சொல்றேங்கிற மாதிரி ஆயிடும். 2 பேரும் சேர்ந்து வாப்பாவை திட்டிக்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்து சத்தியத்தில் இல்லைன்னு சொல்லி வேதத்தை திட்டிக்கிறான். அப்ப அல்லாஹ் அதை தான் சொல்றான். கிறிஸ்தவர்கள் இதை சொல்லிட்டு இது 2த்தையும் வேதத்தை ஓதிக்கிட்டே அவன் சொல்றான் அப்படிங்கிறான். இதே தான் இன்னைக்கு உள்ள இஸ்லாமிய இயக்கங்கள். அவன் சத்தியத்தில் இல்லைங்கிறான், அவன் வச்சிருக்க குரான் தான் இவன் வச்சிருக்கான். இவன் சத்தியத்தில் இல்லை அவன் சொல்றான், அவன் வச்சிருக்க குரான் தான் இவன் வச்சிருக்கான். மாத்தி மாத்தி திட்டிக்கிறானுங்க. மாத்தி மாத்தி அவன் சத்தியத்தில் அது 72 கூட்டத்துல ஒரு கூட்டம் தான். அந்த கூட்டம் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சீங்கன்னு சட்டையை தூக்கி காட்டுறது. இப்ப இந்த மாதிரியே ஒவ்வொருத்தரும் பேசிட்டு சொல்றது. இதை தான் எல்லாம் சொல்றான். இதெல்லாம் வேதத்தை ஓதிக்கிட்டே அவங்க செய்யறாங்க. இவர்கள் சொல்வது போன்றுதான் வேதத்தை அறியாதவர்களும் கூறுகிறார்கள். இவங்கள மாதிரித்தான் வேதத்தை பத்தி தெரியாதவனும் பேசுறான், வேதத்தை படிக்காதவனும் இதைதான் பேசுறான். ஆனால் இவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கும் விஷயங்கள் பற்றி இறுதி நாளில் இவர்களுக்கிடையே அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். டிபேட் பண்ணிக்கிட்டே சுத்தாத. நீ சத்தியத்திலையா நான் சத்தியத்திலையா, நீ சொல்றது சரியா நான் சொல்றது சரியான்னு அடிச்சுக்கிட்டே சுத்தாத. இங்க நீ பதில் கண்டுபிடிக்கவும் மாட்ட. நீ ஒரு வாதம் வச்சனா 10 வருஷம் கழிச்சு இதை அடிக்கிற மாதிரி புது வாதத்தோட அவன் வருவான். அது நடந்துகிட்டே தான் இருக்கும், தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியே விடு, உங்க 2 பேருக்கும் பொதுவான கொள்கைக்கு போ, ஒத்துமையா செயல்படு, பின்னாடி நான் மறுமையில நான் தீர்ப்பு சொல்றேங்கிறான்ல. இதுதான் யதார்த்தம். அமைப்புகளுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைக்கும் இதுதான் காரணம். ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் ஏற்கனவே சொல்றான், நபியே உனக்கு பின்னால் இந்த கூட்டம் கருத்து வேறுபாடு கொண்டு பிரிஞ்சிரும். அப்படி பிரிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும்? இவங்க கருத்து வேறுபாடு கொண்டு பிரிஞ்ச இந்த காரணம் இருக்குல்ல, ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. இவங்க கருத்து வேறுபாடு கொண்ட விஷயங்கள் குறித்து அல்லாஹ் மறுமையில் தீர்ப்பளிப்பான். அதே தான் இங்கே வருது. அப்ப என்ன மேட்டர்னா, இங்க கருத்து வேறுபாடுகளுக்கு இடமே கொடுக்க கூடாது. அப்படி இருக்குதா, சரி நீ உனக்கு சரின்னு படுறதை நீ செய், நான் எனக்கு சரின்னு படுறதை நான் செய்யறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உனக்கு எனக்கு பொதுவானது யாரு? அல்லாஹ் ரசூல். உனக்கு எனக்கு பொதுவானது யாரு? அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதுத்துவ பணி. அதை நிறைவேற்றுறதுல ஒவ்வொருத்தரும் உதவி செஞ்சுப்பேன். நீ ஒரு ரூட்ல போறியா, நான் ஒரு ரூட்ல போறேன். உன் ரூட்டை நான் எதிர்க்கல, என் ரூட்டை நீ எதிர்க்காது. இங்க பிரச்சனை என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் கூட போயிட்டா பிரச்சனையே இல்லை. இவன் அவனை திட்டுவான், அவன் இவனை திட்டுவான், அதுலதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிட்டு தாங்க கூட்டத்தில் அணி சேர்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்களே தவிர 2 பேரும் சேர்ந்து செயல்பட ஆசைப்படுறது இல்லை. அப்ப அல்லாஹ் அதை தான் இங்கே பேசுறான். அடுத்து பாருங்க, மேலும் மஸ்ஜிதுகளில் இறை இல்லங்களில் அல்லாஹுவின் பெயர் நினைவு கூறப்படுவதை எவன் தடுக்கின்றானோ, இறை இல்லங்கள்ல அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படுவதிலிருந்து யார் தடுக்கின்றார்களோ, மேலும் அவற்றை பாழாக்க முயற்சி செய்கின்றானோ அவனை விட கொடிய அக்கிரமக்காரன் யார்? அத்தகையவர்கள் அந்த இறை இல்லங்களில் நுழைவதற்கு அருகதையற்றவர்கள் ஆவர். ஒருவேளை அங்கே அவர்கள் செல்ல வேண்டியதா இருந்தாலும் அச்சம் கொண்டவர்களாகவே செல்லும் சூழ்நிலை இருக்க வேண்டும். அவர்களுக்கு இம்மையிலும் இழி உண்டு, மறுமையிலும் பெரும் வேதனை உண்டு. இது எதுக்காக சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் மன்னன் இருக்கான்ல, அவன் கிறிஸ்தவன். அவன் எதுக்காண்டி ஒரு போட்டி இறை இல்லம் ஒண்ணு கட்டுறான். கட்டிட்டு என்ன பண்றான், காபத்துல்லாக்கு யாரும் போக கூடாது, இங்க எல்லாரும் வரணுங்கிறதுக்காண்டி காபத்துல்லா அழிக்கிறதுக்காண்டி படையெடுத்து போறான். அதே மாதிரி பைத்துல் முகதஸை இடிக்கிறானுங்க. யார் இடிக்கிறா? ரோமர்கள் இடிக்கிறாங்க. இடிச்ச பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களும் இவங்களும் யூதர்களும் பிரிஞ்சுக்கிறாங்க. 2 பேருக்கு மத்தியில கருத்து வேறுபாடு, பஞ்சாயத்து அப்பையில இருந்து ரொம்ப நெருப்பா இருந்திருக்காங்க, ஒருத்தருக்கு மாதிரி ஒருத்தர். அதனாலதான் உமர் பைத்துல் முகதஸை ஜெயிச்ச உடனே என்ன வேணாலும் பண்ணுங்க, இவனை மட்டும் விட்டுறாதீங்கன்னு ரூல்ஸ் எல்லாம் போட்டானுங்க கிறிஸ்தவர்கள். அப்ப அந்த மாதிரி இருந்த சுச்சுவேஷன்ல இவங்க என்ன பண்றாங்க, கிழக்கு பகுதி இருக்குல்ல, பைத்துல் முகதஸ் பள்ளிவாசல்லையே கிழக்கு பகுதி இருக்கு. அந்த கிழக்கு பகுதியில என்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிழக்கு பகுதியில தான் போய் இத்திகாஃப் இருந்தாங்க. அப்ப அந்த பகுதியை இவன் கிப்லாவாக்கிக்கிட்டான். இவன் சர்ச்சு எல்லாமே, அன்னைக்கு இருந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு எல்லாமே அந்த பைத்துல் முகதஸுடைய கிழக்கு பகுதியை நோக்கியே இருக்கும். இன்னொரு பக்கம் இருக்குல்ல, இன்னொரு சைடு, அந்த பகுதியை இவன் சூஸ் பண்ணிக்கிட்டான். யாரு? யூதன். இந்த சைடை தான் போக்கஸ் பண்ணுவான். 2 பேரும் பிரிச்சுக்கிட்டு இதுதான் சரியுமா, இல்ல அவன் அதுதான் சரியுமா, 2 பேருமே பைத்துல் முகதஸை 2ஆ பிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா யதார்த்தத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா, கிழக்கு பக்கமா நோக்கி பைத்துல் முகதஸை நோக்கினாலும், இன்னொரு பக்கத்துல இருந்து நீ பைத்துல் முகதஸை நோக்கினாலும், நோக்குறது பைத்துல் முகதஸ். பைத்துல் முகதஸை நோக்கி நீ கிப்லாவை வச்சிருக்க, அவ்வளவுதான். இதுல என்ன உனக்கு பிரச்சனைங்கிறான்ல. அப்ப இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இவங்க உண்மையிலேயே அவங்களுடைய அசல் மஸ்ஜிதுகளை தடுக்கிறாங்க. கிறிஸ்தவன் வரதை யூதம் தடுக்கிறான், யூதம் வரதை கிறிஸ்தவன் தடுக்கிறான். இது வரலாறுகள் நடந்துச்சு. முதல்ல இந்த உமர் ஜெயிச்ச அந்த பைத்துல் முகதஸை திரும்ப கிறிஸ்தவர்கள் கைப்பற்றினாங்க. 40 வருஷம் அவங்க கையில இருந்துச்சு.
அப்படி கையில இருந்த டைம்ல பைத்துல் முகதஸுக்குள்ள யூதர்களை அவங்க அனுமதிக்கல. அது வரைக்கும் அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து இருந்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சரி இந்த மஸ்ஜிதுக்குள்ள அனுமதிக்காத சுச்சுவேஷன் வந்து இவங்கள்ட்ட மட்டும்தான் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா, அவங்கள்ட்ட மட்டும் இல்ல. வேற ஆட்கள்ட்டயும் இருந்துச்சு. யார்ட்ட இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்கள்ட்டயும் இருந்துச்சு. முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஒரு பள்ளிவாசல பிடிச்சு வச்சுக்கிறான். இவன் விரல ஆட்டுறவங்கிறதுக்காண்டி பள்ளிவாசல்ல உள்ள இல்ல. வாசல்லே போர்டு இருக்கும். தொப்பி போடாதவர் உள்ளே வராதே அப்படின்ட்டு. தொப்பி போட்டு தொழுறதா தொழுவுன்னா ஓடு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கான். இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, தொழுத உடனே ஒருத்தன் வருவான். அவனே ஆடிக்கு ஒரு தடவ, அமாவாசைக்கு ஒரு தடவ வருவான். வந்து தொழுவான். அவன் தொழுது முடிக்கிறதுக்குள்ள அத்தனை வாட்டி வாச்சு. நீ நெஞ்சில கட்டல, வயித்துல கட்டிட்ட, விரல நீட்டல, ஆட்டிக்கிட்டு இருக்க, இல்ல ஆட்டிக்கிட்டு இருக்க நீட்டல. இப்படி 1000 குறை சொல்லி, அ இதெல்லாம் சொன்ன உடனே அவன் பயந்துருவான். என்ன இவ்ளோ குறை சொல்றாய்ங்க அப்படின்ட்டு. அந்த குறைக்கு பயந்தே அவன் வராம போயிருவான். சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குது. அதெல்லாம் இல்ல. சில பேர் பள்ளிவாசல டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு, இந்த பள்ளிவாசலுக்கு நீ வராத, அந்த பள்ளிவாசலுக்கு நான் வரமாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப பள்ளிவாசலுக்கு போறத விட்டு தடுக்கிறதுக்கு என்னென்ன பாயிண்ட் வைக்கிறாங்களோ, அவன் சிறுக்கு வைக்கிறான், அவன் சூனியத்த நம்புறான், இப்படிலாம் சொல்லி அந்த பள்ளிவாசலுக்கு போக விடாம பண்ணாலும் சரி, அதுவும் இந்த லிஸ்ட்ல சேரும். மஸ்ஜிதுகள்ல போற விட்டு தடுக்கிறது. இறை இல்லங்கள் அல்லாஹ்வின் பெயர் நினைவு கூறப்படுவதை எவன் தடுக்கின்றானோ, மேலும் அவற்றை பாழாக்க முயற்சி செய்கின்றானோ, அவனை விட கொடிய அக்கிரமக்காரன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். இவனை விட கொடிய அக்கிரமக்காரன் யார்? அவனை அத்தகையவர்கள் அந்த இறை இல்லங்களில் நுழைவதற்கு அருகதையற்றவர்கள். அவங்க அருகதை இல்லாதவங்க. வந்து ஒருவேளை அங்கே அவர்கள் செல்ல வேண்டியதா இருந்தாலும் அச்சம் கொண்டவர்களாகவே இருக்க வேண்டும். அதாவது செல்லும் சூழ்நிலை இருக்க வேண்டும். அவர்களுக்கு இம்மையிலும் இழி உண்டு, மறுமையிலும் பெரும் வேதனை உண்டு. கிழக்கு மேற்கு யாவும் அல்லாஹ்வுக்கே உரியன. எனவே நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹ்வின் திசை இருக்கின்றது. நிச்சயமாக அல்லாஹ் மிக விசாலமானவன், மிக அறிந்தவன். இதுதான் அந்த யூதர்களுடைய அந்த பிரச்சனை. கிழக்கு மேற்கும் அல்லாஹ்வுக்குரியதுன்னு அல்லாஹ் சொல்றாங்கல்ல. இதுதான் காரணம். அப்ப என்னன்னா, எந்த திசையை நோக்குனாலும் அது பைத்துல் முகத்தஸ தான் நோக்கி இருந்துச்சு. அதுதான் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். சுட்டி காட்டிட்டு என்ன சொல்றான், இப்ப இந்த திசைகள் இருக்குல்ல, இதுல ஒரு பிரச்சனை வரும். கிப்லா அக்யூரசிலாம் பார்க்கறதுக்கு சொல்லுவாங்கல்ல. பயணங்கள்ல போம்போது, இது எவ்வளவு பெரிய சலுகை பாருங்க. யூதர்களுக்கு அக்யூரசி வேணும். அவங்களுக்கு இந்த மாரி இது கிடையாது. ஆனா இங்க சலுகை வந்துருச்சு. என்ன சலுகை? பயணத்துல இருக்கீங்கன்னா, எந்த ரூட்ல போறீங்களோ அந்த ரூட்லயே தொழுதுக்கோ. அதான் உனக்கு கிப்லான்ட்டான் அல்லாஹ். அது கிப்லா அது கரெக்ட்டா ஃபோக்கஸ் நீ வந்து கிப்லாவ நோக்கி தொழுவத நெனச்சுக்கிட்டா போதும். நியத்து போதும். நான் பார்த்துக்கிறேங்கிறான் அல்லாஹ். அப்ப அதுதான் அல்லாஹ் வந்து இந்த இடத்துல சொல்றான். அடுத்து பாருங்க. அல்லாஹ் மகனை ஏற்படுத்திக் கொண்டான் என்று அவர்கள் கூறுகின்றனர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் வந்து வலது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். வலதுனா ஆண்பால், பெண்பால், பன்மை எல்லாத்தையும் குறிக்கும். பிள்ளைகள்னு அர்த்தம். இவங்க என்ன பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறான்னு சொல்லி ஈசா நபிய மகனாக்கிட்டாங்க. அதே நேரத்துல மக்கத்து காஃபிர்கள் என்ன பண்றாங்க, லாதையும் உஸ்ஸாவையும் மகளாக்கிட்டாங்க. இவங்களுக்கு மகள்கள், இவங்களுக்கு மகன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இது வந்து அல்லாஹ்வுக்கு மகனை அதாவது பிள்ளைகளை ஏற்படுத்திக் கொண்டான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் இக்கூற்றிலிருந்து தூய்மையானவன். உண்மை யாதெனில் வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாவும் அவனுக்கே உரியனவாகும். அனைத்தும் அவனது கட்டளைக்கு படிப்பவைகளாய் இருக்கின்றன. இந்த வார்த்தைகளை அவங்க ஏன் சொன்னாங்க? லாதுனா என்ன? செல்வத்தை தரக்கூடிய கடவுள். லாது என்றால் லட்சுமி. ஓகேவா? உஸ்ஸா என்றால் சரஸ்வதி. கல்வி ஞானத்தை தரக்கூடிய கடவுள். இவ்வளவுதான். இது 2 பேரும் அல்லாஹ்வுடைய மகள்கள்ன்ட்டாங்க. இந்த பக்கம் ஈசா நபி. இப்ப இந்த இது எப்படி கிடைச்சுச்சு? செல்வம் எப்படி கிடைச்சுச்சு? செல்வம் ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு யார் நாடுறா? அல்லாஹ்வுடைய நாட்டத்தால நடக்குது. ஞானம் எப்படி கிடைக்குது? அல்லாஹ்வுடைய நாட்டத்தால கிடைக்குது. ஈசா நபி அற்புதம் எப்படி செஞ்சாரு? அல்லாஹ்வுடைய நாட்டத்தால செஞ்சாரு. அப்ப எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய அனுமதி, அல்லாஹ்வுடைய கருணை. அதுல இருந்து தான் கிடைச்சுச்சு. இது கிடைச்சுச்சுங்கிறதுக்காண்டி இந்த பண்புகளுக்கு ஒரு உருவத்த குடுத்து, அந்த உருவத்துக்கு ஒரு சிலைய குடுத்து, அந்த சிலைகள வணக்கத்திற்குரிய ஒண்ணா ஆக்குறத அல்லாஹ் விரும்பல. அது அல்லாஹ் அதிலிருந்து தூய்மையானவன். இந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் வந்து அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். அதே மாரி தான் ஈசா நபி. ஈசா நபி அல்லாஹ்வுடைய கட்டளையால செஞ்சாரு. அல்லாஹ் அனுமதி குடுத்ததுனால செஞ்சாரு. அதே மக்கள் என்ன பண்ணாங்க? வானத்துல இருந்து தட்ட இறக்குங்க, எங்களுக்கு வகை வகையான சாப்பாட குடுங்கன்னு கேட்டாங்க. இதே அடுத்த வசனங்கள்ல பார்க்கும்போது வரும். அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? இத செய்வேன். ஏத்துக்காம திரும்ப நிராகரிச்சுன்னா உங்கள அழிச்சிடுவேன்ட்டான். பயந்துகிட்டு செய்யல. ஈசா நபியால செய்ய முடியல. ஈசா நபிட்ட தான் கேட்கறாங்க செய்ய சொல்லுங்கன்னு. கேட்கிறாரு. கேட்டுட்டு தான் அவர் செய்றாரு. சும்மாலாம் அவரு வந்து இப்படின்ட்டாலாம் அவர் பண்ண முடியாது. அல்லாஹ் அனுமதி குடுத்தா தான் அவராலயும் பண்ண முடியும். அப்படிதான் ரசூலுல்லாஹ்வும் செஞ்சாங்க. அப்படிதான் எல்லாரும் செஞ்சாங்க. அப்ப அந்த விஷயத்த அல்லாஹ் விளக்கிட்டு சொல்றான். ஆதியில் வானங்களையும் பூமியையும் படைத்து உருவாக்கியவன் அவனே. அவன் எதனையும் படைப்பதற்கு தீர்மானித்தால் ஆகுக என்றுதான் அதற்கு ஆணையிடுகிறான். அது உடனே ஆகிவிடுகின்றது. அப்ப என்ன அல்லாஹ் சொல்றான்? குன் ஃபயக்கூன். அல்லாஹ் ஒரு விஷயத்த ஆகுன்ட்டானா ஆகிரும். அவ்வளவுதான் உதாரணம். அது எல்லா விதமான டவுட்டுக்கும் இதான் தீர்வு.
ரிசுக்குக்கு, இதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனி கடவுள் அதெல்லாம் இல்ல. எல்லாமே அல்லாஹ் தான் கடவுள். இதுக்கெல்லாம் நீ பண்பு பெயர்கள் குடுத்து, அந்த பண்பு பெயர்களுக்கு உருவம் குடுத்து, சிலைய குடுத்து அது வணக்கத்துக்குரியதா ஆக்குனாலும், அல்லாஹ் இதிலிருந்து தூய்மையானவன். அவன் தான் இதெல்லாம் செய்றான். அவன் ஆகுன்னு சொன்னானா ஆகிரும். அப்படித்தான் இவரு ஈசா நபி பொறந்தாரு. அப்படித்தான் ஈசா நபி அற்புதங்கள் செஞ்சாரு. அப்ப அத அல்லாஹ் கிளியர் பண்றான். கிளியர் பண்ணிட்டு சொல்றான், எங்களுடன் நேரடியாகவே அல்லாஹ் ஏன் பேசக்கூடாது? அல்லது எங்களிடம் ஏதேனும் ஒரு சான்று ஏன் வரக்கூடாது என்று அறியாதவர்கள் கேட்கிறார்கள். இந்த கேள்வி, அதாவது எங்கள்ட்ட ஏன் அல்லாஹ் நேரடியா பேசல? இல்ல எங்களுக்கு ஏன் ஏதாவது அற்புதம் செய்யல? ஒரு சான்று ஏன் வரல? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அறியாதவர்கள். இந்த கேள்வி யார் கேட்க சொல்றா? மேப்படியானுங்க தான். யூதர்கள் தூண்டி விடுறாங்க. சரிப்பா, உங்கள்ட்ட பேசுறாரு அல்லாஹ், ஏன் எங்கள்ட்ட பேசல? இதே தானே அவனுங்க போய் கேட்டானுங்க. இந்த கேள்வியை கேட்க சொல்றானுங்க. ஏன்னா கேட்டா என்ன கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அப்படியே மயங்கி விழுவ வேண்டியதான் ஒரு அடி விழுந்துச்சுன்னா. இவனுங்க எல்லாம் டெஸ்ட் பண்ற இடத்து எல்லாத்தையும் போய் இதை செக் செய்து பார், இதை செக் செய்து பார். அதான் வீட்டுல பேய் இருக்கா இல்லையா, தேங்காவை தூக்கிட்டு போய் நடுவுக்குள்ள வைங்கிற மாதிரி இவன் ஆல்ரெடி அனுபவப்பட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க டெஸ்டிங்க்கு கொடுக்குறான். இவங்களுக்கு தெரியாது. இவங்க போய் கேட்கறாங்க. அதனாலதான் அல்லாஹ் என்ன பண்றான், இவன் சொல்ற கேள்வி எல்லாம் கேட்காத, அது உனக்கே எதிராக போயிடும் சொல்லி பிளாக் பண்றான். பிளாக் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றான், இந்த கேள்வி அறியாதவங்க கேட்கறாங்க. இவ்வாறே இவர்களுக்கு முன் சென்றவர்களும் கூறிக்கொண்டிருந்தார்கள். இப்படித்தான் இவனுக்கு முன்னாடி இருந்தவனும் சொன்னான். சொல்லிட்டு சொல்றான், நேர்வழி தவறிய இந்த மக்கள் அனைவரின் மனப்பாங்கும் எப்பொழுதும் ஒரே மாதிரியா இருக்கின்றது. பாருங்க, அல்லாஹ் அப்படியே கேரக்டர், மனிதனுடைய இயல்புகளை பத்தி பேசுறான். அன்னைக்கு ஓரின சேர்க்கையில் எப்ப இப்ராஹிம் நபி காலத்துல லூத்து நபி சமுதாயம் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டுச்சு. இப்ப அதே வேலையை இங்க ஒருத்தன் பாக்குறான். அதுக்கு வானவில் கொடி கொடுத்து ஆட்டிக்கிட்டு ரோட்ல ஊர்வலம் போறானுங்க. அன்னைக்கு செஞ்சவனுடைய அதே கேரக்டர் இவனுக்கு வருது. அதே மனநிலை, அதே எண்ணங்கள் எல்லாத்துலயும் பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் காலத்துல திருமண முறைகள் இருந்துச்சு. 4 விதமான திருமண முறை இருந்துச்சுன்னு நம்ம படிச்சிருப்போம். ஒண்ணு என்னன்னா இயல்பா மகர் கொடுத்து திருமணம் பண்றது. இன்னொன்னு விபச்சார வழியிலேயே திருமணங்கள் இருக்கும். அருவருப்பான திருமணங்கள். அந்த திருமணத்தெல்லாம் இன்னைக்கு ரியாலிட்டி ஷோன்னு சொல்லி அமெரிக்கால நடத்திக்கிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு வருவா, அவ ரொம்ப மாடர்ன் கேர்ளா இருப்பா. அவளுக்கு ஒரு 10 பேரை கொடுத்துருவானோ, எல்லாரும் கூட இது பண்ணிக்கிறது. அப்புறம் பிறக்கிற பிள்ளைய அடையாளத்தை வச்சு கண்டுபிடிச்சு சொல்றது ஒரு நிகழ்ச்சி. டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு. இது ஒண்ணுமே இல்லாம இருந்துட்டு போயிடலாம். யாராவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துட்டு போயிடுவான். இது ஏன் இவ்வளோ சஸ்பென்ஸ் கொடுத்து ரியாலிட்டி ஷோல ஜிடிபி ஏது அது என்ன சொல்லுவானோ, என்னமோ ஒண்ணு ஏறுதுன்னு பாருங்களேன், டிஆர்பி. அதை ஏற்கிறதுக்காண்டி இவ்வளவு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தினானுங்க அந்த காலத்திலேயே. எப்ப 90s இந்த 2000 இந்த காலகட்டத்திலே இப்படி எல்லாம் அருவருக்கத்தக்க நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. அப்ப இதெல்லாம் பாருங்க, ஒரே மனநிலை தான், ஒரே குப்பையான கீழான இச்சை மனநிலை தான். அது அந்த காலத்துல நடந்துச்சு அறியாமை காலம். இன்னைக்கு அறியாமை காலத்துல நடக்குது. இஸ்லாம் இல்லாத ஒரு காலம் என்ன, அது ஜாகிலியா. அதுக்கான உதாரணம் தான் இது. அவன் என்னென்னலாம் செஞ்சானோ அதுதான் இவனும் செய்யறான். அவன் என்னென்ன பேசினாலும் அதுதான் இவன் பேசுறான். கடவுளை கண்ணில் காட்டு, வேதனைங்கிறீல அதை கண்ணில் காட்டு. ஏன் சான்று காட்டல? ஒண்ணு வேதத்தை எங்களுக்கு வானத்துல இருந்து புக்கை வச்சுக்கிட்டு இறங்குங்கிறான், இல்ல வானத்துல இருந்து நீ இறங்குங்கிறான். கையை தூக்கு, காலை தூக்கு, 2 காலையும் தூக்கிட்டு நில்லு. அது எப்படி நிக்க முடியும்? ஒட்டகத்தை கல்ல இருந்து குடி, எல்லாத்தையும் கேட்கறான். அதே மனநிலையிலே பேசுறான். அதுதான் எல்லாம் சொல்றான். எல்லாம் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க. உறுதியாக நம்புவோருக்கு சான்றுகளை மிக தெளிவாக நாம் விளக்கி விட்டோம். உறுதியா இதுதான் மேட்டர். என்னன்னா, சான்று எதுக்காண்டி கேட்கணும்? கேள்வியை சொன்னல, கேள்வி எப்படிப்பட்டதுன்னு நம்புறதுக்காண்டி ஒருத்தன். அப்படியா, ஏதாவது ஒரு ஆதாரம்? இதே ஆதாரத்தை யார் கேட்டா? இப்ராஹிம் நபி கேட்கிறார். ஏவா, ஏன் என் மேல சந்தேகப்படுறியா? நல்லா கேட்கறான். இல்ல நான் உறுதியா நம்புறதுக்காண்டி. அப்ப வா, புறாவேடு வெட்டு, பல துண்டா போட்டு இந்த மலையில அந்த மலையில போட்டு வா, இப்ப கூப்பிடு வரும். அற்புதம் இது. இதெல்லாம் செஞ்சான். இந்த மாதிரியான அற்புதங்கள் எல்லாம் ஏன் செய்யறான்? நம்பிக்கையாளர்களுக்கு செஞ்சு காட்டலாம். எதுக்காண்டினா உறுதியா நம்புறதுக்காண்டி செஞ்சு காட்டலாம். ஆனா இவன் என்ன கேட்கறான்? நிராகரிக்கிறதுக்காண்டி அற்புதத்தை கேட்கறான். அப்படி அதை செஞ்சு காட்டு, அதை செஞ்சு காட்டு, அப்படியே என்டர்டைன்மெண்ட் பண்றது. செஞ்சுட்டா அது மேஜிக். கைத்தடிய பாமா மாறிடுச்சு. மேஜிக். உன்னை விட பெரிய மேஜிக்கான ஆளை நான் கூப்பிட்டு வரேன். அப்ப இந்த ரூட்லயே தான் அவங்க யோசிப்பாங்க. அதுதான் நிராகரிக்கிறதுக்காண்டி இவன் பேசுறான். உண்மையிலேயே நம்பிக்கை கொள்றதுக்காண்டி ஆதாரம் கேட்கறான்ல, அவனுக்குலாம் நான் காட்டிட்டேங்க. சுத்தி பாரு, உன் செடியை பாரு, மரத்தை பாரு. அந்த அறிவு காலகட்டத்துக்கு தான் வண்டியில அறிவியல் வளர்ந்துருச்சுன்னு பெருமை பேசுறீல. பாரு, இந்த செடியை பாரு. மண்ணுல விதை போடுற வளருது இல்ல, எப்படி வளர்ந்துச்சு? ஏன் வளர்ந்துச்சு? அதே மண்ணுல மத்தது போட்டா வளர மாட்டேங்குது, இது ஏன் வளருது? அப்ப எப்படி இது வளர்ந்துச்சு? இதுக்கான ப்ரோக்ராம் யார் பண்ணா? அப்ப கண்டுபிடி என்ன அப்படின்னு நல்லா கேட்கிறான். அத்தாட்சி நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அது முடிஞ்சிருச்சு. அது எல்லாம் சொல்றான். சத்திய ஞானத்துடன் நற்செய்தியை அறிவிப்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் உண்மை திண்ணமாக நாம் அனுப்பி இருக்கின்றோம். இதனை விட தெளிவான சான்று வேறு என்ன இருக்க முடியும்? ஒரு தூதரை அனுப்பிட்டேன், அவருக்கு நான் வேதத்தை அனுப்பிட்டேன். அவரை எப்படி அனுப்பியிருக்கேன்?
சத்திய ஞானத்துடன் நற்செய்தி அறிவிப்பவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் உண்மை நாம் திண்ணமாக நாம் அனுப்பி இருக்கின்றோம். இதை விட வேற என்ன சான்று நல்லா கேட்டு சொல்றான். இது இருக்க முடியும். நரகத்தினுடையே தங்களை இணைத்து கொண்டவர்களை பற்றி நீர் வினவப்பட மாட்டீர். நரகத்தோடையே இணைக்கப்பட்டவர்கள், நரகத்துக்காகவே நேர்ந்து விடப்பட்டவங்களை பத்தி நீங்க கேள்வி கேட்கப்பட மாட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான். அப்ப சொல்லிட்டு சொல்றான், நபியே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய வழிமுறையை நீர் பின்பற்றாதவரை உண்மை பற்றி மன நிறைவடைய மாட்டார்கள். அல்லாஹ் காட்டிய வழியை நேர்வழியாகும் என்று அவர்களிடம் நீர் தெளிவாக சொல்லிவிடும். மேலும் இந்த ஞானம் உம்மிடம் வந்த பிறகும் அவர்களுடைய விருப்பங்களை நீர் பின்பற்றுகிறாயின் அல்லாஹ்வின் பிடியிலிருந்து காப்பாற்றும் நண்பரோ உதவியாளரோ எவரும் உமக்கு இருக்க மாட்டார். இந்த மேட்ரு என்னன்னா, அல்லாஹ் என்ன சொல்றான், நான் சத்தியத்தோடும் தெளிவான இதோடையும் உங்களை நான் அனுப்பி வச்சிருக்கிறேன். அதனால இதுதான் பெரிய அத்தாட்சிங்கிறான். இது ஏன் ஆதாரம் அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி எல்லா தூதர்களையும் இவரை பத்தி பேசிட்டு போயிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு எவிடன்ஸ் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படும். பாத்தீங்கன்னா உபாகமத்துல அத்தியாயம் 18 பைபிள்ல நோட் பண்ணிங்க, வசனம் 15-19. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். 12 பேர் சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து உன் சகோதரர்னா அப்ப என்ன அர்த்தம்? பனு இஸ்மாயிலை பத்தி பேசுது. பனு இஸ்மாயில் தான் இஸ்ராயலுடைய சகோதரர். அப்ப அங்க அல்லாஹ் சொல்லிட்டு என்ன சொல்றான், சகோதர சமுதாயத்துல இருந்து உருவாக்குவான், அவருக்கு செவி கொடுப்பீராக. நான் முந்தைய வேதங்கள்ல சொல்லியிருக்கேங்கிறான்ல, அது வந்துருச்சு. ஓரபியிலே சபை கூட்டப்பட்ட நாளில், அந்த ஒரு சபை, அந்த இடத்துல அவர் பிரயாணம் பண்ணி போன பிறகு அந்த சபை கூட்டப்பட்ட நாள்ல அவங்க சொல்றாங்க, யூதர்கள் சொல்றாங்க, நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும். அதாவது என்ன அர்த்தம்னா, நாங்க சாகாதபடி இருக்கிறதுக்கு, அதாவது இவங்க என்ன பண்றாங்க, இறைவனை பார்க்கணுங்கிறாங்க. இறைவனுடைய ஒரு சின்ன சத்தம், அந்த ஒளி வந்ததுக்கு அவங்க மயங்கி உழுகுறாங்க. அப்ப அந்த மாதிரி நிலையில இருக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு துன்புறுத்தல்கள் வருது, அவங்களுக்கு தண்டனைகள் வருது இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்யும் போது. அதை பத்தி அவங்க சொல்லும் போது, நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும், அதாவது இறைவனுடைய தண்டனை எச்சரிக்கை இதெல்லாம் கேட்காம இந்த பெரிய அக்னியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி வருது. அதாவது நீங்க என்னென்னலாம் வேண்டுனீங்களோ, உங்களுக்கு அநீதி கிடைக்கக்கூடாது, துன்புறுத்தல்கள் இருக்கக்கூடாது, என்ன உங்களுக்கு எச்சரிக்கைகள்லாம் கிடைக்கக்கூடாது, நல்லது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் அவர் செய்வாரு. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, யாரு, மூசா நபியை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவர்கிட்ட வகி அறிவிப்பேங்கிறாங்களா, சொல்லிட்டு சொல்றான், நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இவர் வகியை சொல்லுவார், நான் சொல்றதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். அவர் நீ ஏத்துக்கலன்னா உங்ககிட்ட விசாரணை வரும், ஏன் அவரை நிராகரிச்சேன். இப்ப அந்த மேட்டர் எல்லாம் கிளாரிட்டி கொடுக்குறான். அடுத்து பாருங்க, இவர் ஈசா நபி, அவரு கரெக்டா கிளம்புற டைம்ல, இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திலேயே போகிறேன், என் நல்லா அனுப்புனா அல்லாட்டையே நான் போறேன், எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. நான் எங்க போறேன்னு யாரும் நீங்க கேட்கல, ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. எங்க போறீங்கன்னா நீங்க கேட்கல, ஆனாலும் நான் போறேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், அல்லாட்ட போறேன்னு சொல்லிட்டேன், அதனால உங்க உள்ள கொஞ்சம் துக்கத்துல இருக்குது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும், நான் போறது உங்களுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போலனா அவர் வரமாட்டாரு. யார் அவரு? இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் குரான்ல, அகம்மது அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தினேங்கிறான். இவனுக்கு என்ன பண்றானுங்க, அகம்மதுன்னு தெளிவா இருந்த வார்த்தையை ரசூல்லா வந்த பிறகு, இவர் தான் அந்த அகமதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை தூக்கிட்டு தேற்றரவாளன் இங்க டிரான்ஸ்லேஷனு, அங்க போய் இனிமையான சொல் பேசக்கூடியவர்னு ஒரு டிரான்ஸ்லேஷனு, இப்படி எல்லாம் போட்டு மரமாட்டிக்கிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, உங்களிடத்தில் வரார், நான் போவேனாயில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன், நான் போனா அவர் வந்துருவார். சொல்லிட்டு சொல்றாங்க, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இதை யார் செஞ்சா? பாவத்தை குறிச்சு யார் பேசலாம், நீதியை குறிச்சு யார் பேசினா, நியாய தீர்ப்புனால குறிச்சு யார் பேசினா, இதெல்லாம் கண்டிச்சு யாரு உணர்த்தினா? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. அப்ப அதை பத்தி தான் எல்லாம் பேசலாம். பேசிட்டு சொல்றான்,
அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தில் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலேயே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதாவது நான் போறதுனால நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவர் செய்வாரு, நீதியை குறித்து பேசுவாரு, பாவத்தை குறித்து பேசுவாரு, நியாய தீர்ப்பை பத்தி பேசுவாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்தியத்தின் பாதையில உங்களை நடத்திட்டு என்ன பண்ணுவாரு, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். முன்னறிவிப்புகள் சொல்லுவாரு, வரது அடுத்து என்ன வரப்போகுது. ஏன்னா நியாய தீர்ப்பு கடைசி அடையாளம் அவர் தான். சொன்னாங்க மறுமை நாளுடைய அடையாளம் யாரு, நானும் மறுமை நாளும் இப்படின்ட்டாங்க. அப்ப முன்னறிவிப்பு சொல்லுவார் அவரு. அவர் என்ன பண்ணுவாரு, தாம் கேள்விப்பட்டவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்ற எல்லாத்தையும் சொல்லுவாரு, காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, இவங்க ஈசா நபியுடைய பிரச்சாரத்தை பண்ணாங்க. தௌராத்தி இஞ்சிலேயே என்ன சொல்றாங்க, அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த வேதத்தை முந்தைய வேதங்களை உண்மைப்படுத்துற வேதம் நல்லா சொன்னான்ல. அப்ப அப்படிப்பட்ட தூதரா ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு தெளிவா வந்திருக்கிறாங்க. இவங்க ஏன் நிராகரிச்சாங்க, ஒரே பொறாமை. அது எப்படி, இவர் எப்படி அப்படிங்கிறதுதான் கேள்வி. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இப்படிலாம் நீங்க வந்திருக்கீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, போய் அவங்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணுவாங்க, நான் தான்ப்பா அவரு, நீங்க கேள்விட்டு இருக்க ஆள் வேற யாரும் இல்ல, நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடையாளங்களை காட்டி பேசுறாங்க. அப்படியெல்லாம் பேசின பிறகு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்ச பிறகு என்ன பண்றானுங்க, நீங்க எங்க ஆள்ல ஒரு ஆள்னா சிலுவ மாட்டீங்க, ஏன் எங்க இவரை இறை மகனை ஏத்துக்க மாட்டீங்க, அவரை மகன்னு சொல்ல மாட்டீங்க. அதான் இவங்களுக்கு பிரச்சனை. அவனுக்கு என்ன பிரச்சனை, நீ பனு இஸ்ராயல்ல இருந்து போனதுக்கணும்ப்பா, நீ என்ன பனு இஸ்மாயில்ல இருந்து வந்துட்டு பேசிட்டு இருக்க, உனக்கு வேற ஜிப்ரீல் வேற வராது, எல்லாம் சரியா வராது அப்படிங்க. அப்ப இதுதான் என்ன சொல்றாங்க, நீங்கள் அவங்களை பின்பற்றாத வரைக்கும் அவங்க மன நிறைவு அடைய மாட்டாங்க, அல்லாஹ் காட்டிய வழியை நேர்வழியாகும் என்று நீங்கள் கூறுவீராக. அல்லாஹ் காட்டிய வழிதான் நேர்வழி, உன் ரூட்டுக்கு நான் வர முடியாது, என் ரூட்டு எனக்கு அல்லாஹ் காட்டின ரூட் இருக்குல்ல, அந்த ரூட்டுக்கு தான் நீ வரணுங்கிறாங்க. அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்றான், மேலும் இந்த ஞானம் உம்மிடம் வந்த பிறகும் அவர்களுடைய விருப்பங்களை நீர் பின்பற்றுவீராயின் அல்லாஹ்வின் பிடியிலிருந்து காப்பாற்றும் நண்பரோ உதவியாளரோ எவரும் உமக்கு இருக்க மாட்டார். அதனால நல்லா புரிஞ்சுங்க, இவன் உங்க பின்னாடி வரணுங்கிறதுக்காண்டி அவன் சொல்ற ரூட்டு பக்கம் நீ போனீங்கன்னா உனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இருக்க மாட்டா என்ன தவிர அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், எவர்களுக்கு நாம் வேதத்தை அருளி இருக்கின்றோமோ அவர்கள் இவ்வேதத்தை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகின்றார்கள். அது என்ன ஓத வேண்டிய முறை, இதை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான், ஹக்கு திலாவத் அப்படிங்கிறான். ஹக்கு திலாவத் அப்படின்னா என்ன, ஏற்கனவே நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். ஹக்கு திலாவத் அப்படின்னா சும்மா அந்த குரானை இன்னைக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கு, கொஞ்சம் பாயிண்ட் சேர்த்தி வைப்போங்கிறதுக்காண்டி ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், ஆஹா இத்தனை வார்த்தைகளுக்கு இத்தனை நன்மைன்னு ஸ்கோர் ஏத்திட்டு போறதுக்காண்டி அல்லாஹ் கொடுக்கல. உண்மையா குரானை ஓதுறது எதுனா அது செயல்ல காட்டும், நடைமுறையில இருக்கணும், உங்களுடைய நடத்தையில இருக்கணும். குரானுக்கு மாற்றமான லைஃப் ஃபாலோவே பண்ணக்கூடாது. குரான் ஒரு விஷயத்தை இல்லைன்றச்சுன்னா இல்லை, குரான் விஷயத்தை செய்யணும்னு சொன்னிச்சுன்னா செய்யணும். இந்த குரானுக்கு ஏத்த மனநிலையோட வாழ்றோம்ல, இதுதான் ஓத வேண்டிய முறைப்படி ஓதுறது. இதை யாரு செஞ்சிருக்கா, யூதர்கள்லையும் கிறிஸ்தவர்களையும் ஒரு கூட்டம் இருக்கு, அவன் வேதத்தை ஓதுற மாதிரி ஓதுறான். ஓத வேண்டிய முறைப்படி ஓதுறான் என்ன செயல்ல வச்சிருக்கான் வேதத்தை. அப்படி வச்சிருக்கும் போது அவங்க அந்த மாதிரி ஓதுறாங்க. அவர்கள் இதன் மீது, அதாவது இந்த குரான் மீதும் நம்பிக்கை கொள்கின்றார்கள். அப்துல்லா இப்னு சலாம் அப்படிங்கிற ஒரு சஹாபியை பத்தி எல்லாம் பேசும். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யூதர்கள்ல மத தலைவர். அவர் நல்ல நாலேஜ் உள்ளவர். அவர் எப்படிப்பட்ட நாலேஜில் இருந்தார்னா அவங்களே சிறந்தவர்னு அவங்க போர்ஷன் ஆளு. அவர் வேதத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணதுனால குரான் வந்த உடனே ரசூல்லாவை ஏத்துக்கிட்டாரு, முஸ்லீம் ஆயிட்டாரு. அது வரைக்கும் புகழ்ந்துகிட்டு இருந்தவனுங்க அவரை இகழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான ஆட்களும் இஸ்லாத்தின் பக்கம் வந்தாங்க யூதர்கள்ல, இன்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் வராங்க, நிறைய யூதர்கள் வராங்க. ஏன் வராங்க, அவங்க வேதத்தை உயிரோட்டமா ஃபாலோ பண்றாங்க, வேதத்துக்கு மாறு செய்ய மாட்டாங்க. சும்மா பைபிளை கடவுள் காப்பாத்து வருகிறதுக்காண்டி படிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாம போல, ஃபாலோ பண்ற கூட்டம் இன்னைக்கு குரானை நோக்கி வந்துருது, சத்தியத்தை நோக்கி அழைக்கப்படுறாங்க. அவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சிருது, இது இதோட கண்டினியூஷன் தானே ஏத்துக்கிட்டு வந்துடுறாங்க. அப்ப அது அல்லாஹ் சொல்றான், இந்த குரானின் மீது உண்மையான உள்ளத்துடன் நம்பிக்கை கொள்கின்றார்கள், இன்னும் எவர்கள் இதனை குறித்து நிராகரிக்கும் போக்கினை மேற்கொள்கின்றார்களோ அவர்களே உண்மையில் நஷ்டமடைந்தவர்கள். 2 குழி கிடைக்காம போயிடும்.
உங்களுக்கு நீங்க தான் நஷ்டவாளி. உங்களுக்கு வேதம் இருக்குது, அதோட ஃபினிஷிங் தெரிலனா, கடைசி ஒரு கட்டாய கேள்விக்கு பதிலளிக்கன்னு போட்டு வச்சிருக்காங்க 5 மார்க். இதுக்கு பதிலளிச்சே ஆகணும். இல்லன்னா அவ்வளோதான். அப்ப அதே மாரி தான் உங்களுடைய தொடர்ச்சியா, ஃபினிஷிங்கா, கடைசியா இவர நீங்க ஏத்துக்கிட்டு ஆகணும்னு சொல்லி யார் சொல்ட்டா? மூசா நபியும் சொல்ட்டாரு. இவரும் சொல்ட்டாரு. மூசாவும் சொல்ட்டாரு, ஈசாவும் சொல்ட்டாரு. 2 பேரும் சொல்லி முன்னறிவிப்பெல்லாம் குடுத்து, இவரு தான அடையாளம்லாம் சொல்லி குடுத்த பிறகும், இவர நிராகரிச்சா யாருக்கு நஷ்டம்? அவர ஏத்துக்கங்கன்னு அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நிராகரிச்சா? அப்ப இது குறிச்சு அவங்க கேள்வி கேட்கப்படுவாங்க. இது குறிச்சு அவங்க விசாரிக்கப்படுவாங்க. அப்ப எதார்த்தத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட தூதர் ரசூல். அப்ப அவர் ஏற்படுத்தின புரட்சி எப்படிப்பட்டது? அந்த புரட்சி எதனால ஏற்படுத்துனார்? இப்ப குரான கொண்டு தான் ஏற்படுது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்த நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்மளும் குரான ஹக்கு திலாவத் பண்ணா மட்டும் தான் நன்மைக்குரியவர்களா, சொர்க்கத்துக்குரியவங்களா மாற முடியும். சும்மா முஸ்லிமா பொறந்துட்டா சொர்க்கம் கிடைச்சிராது. அப்ப அதனால ஹக்கு திலாவத் செய்யக்கூடிய சமூகமா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يؤتي الحكمة من يشاء ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا